மீண்டும் ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுடைய பிரத்யேக நேர்காணல் அவர் வெளியிட்டிருந்த மிக முக்கியமான விஷயங்கள். மீனவர்கள் மீது தாக்குதலை நடத்தப்படவில்லை, நாங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டோம். வடக்கு மாகாணத்தில் நாங்கள் பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறோம். இந்தியாவுக்கும் எங்களுக்குமான நல்ல உறவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி நானும் இருக்கும் வரை இந்த நல்ல உறவு தரும். சீனா பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம். இந்தியா எங்களுடைய உறவினர், சைனா எங்களுடைய நண்பர் என்று சொல்லியிருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் தமிழர்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டப்பட்ட விஷயங்கள். தமிழர்கள் மீது நான் பாசத்தோடு அன்போடு இருக்கிறேன், எந்த தாக்குதல் நடக்கவில்லை, என்னுடைய குடும்பத்திலேயே கூட பலர் அவர்களை திருமணம் செய்திருக்கார், தமிழரை திருமணம் செய்திருக்கார் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம், தமிழர்கள் மீதான இது போன்ற பாச வார்த்தைகள் எல்லாம் உண்மையான விஷயங்களா அல்லது இலங்கையில் நடக்கக்கூடிய தேர்தலுக்காக சிங்களவர்களையும் பகைத்துக் கொள்ளாமல், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் பகைத்துக் கொள்ளாமல் ஒரு உறவு பாலம் அமைக்கக்கூடிய முயற்சியா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். ராஜபக்சேவுடைய பேச்சை நம்பலாமா என்ற தலைப்பில் இந்த வாரத்தில் நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். உங்கள் மூன்று பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இலங்கையிலிருந்து மத்திய மாகாண அமைச்சர் திரு ராம் இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய இருக்கிறார். நான் முதல்ல திரு பகவான் சிங் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு ஊடகவியலாளராக உங்களுடைய பார்வை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2-3 ஆண்டுகள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய காட்சி உலகத்தில் எந்த காட்சி ஊடகத்துக்கு அவர் கொடுக்கல. அல் ஜசீராக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2012 ஒரு பேட்டி கொடுத்ததா தகவல் சொல்றாங்க. ஒரு காட்சி ஊடகத்தில் அவர் இப்ப ஒரு அதிபர் தேர்தல் நடக்கக்கூடிய நிலைமையில அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியும் இந்திய இலங்கை உறவு பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாதம் பற்றியும் கருத்து பற்றியும் உங்கள்ட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். திரு பகவான் சிங், இது ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இது உண்மையாவே இது தமிழ் மக்களுக்கு, அது முக்கியமாக நார்த் ப்ராவின்ஸ்ல இருக்கிற தமிழ் மக்களுக்கு. ஏன்னா அவர் கடைசியில உங்க பேட்டியில தமிழ்ல பேசியிருக்கிறாரு. முதல் முறையாக இந்த அளவுக்கு அவர் தமிழ்ல பிராக்டிஸ் பண்ணி பேசியிருக்காரு. திஸ் இஸ் என்டையர் இன்டர்வியூ. இது ஒரு பாப்புலர் தமிழ் தொலைக்காட்சிக்கு, இது தந்தி டிவிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லணும் கொடுத்திருக்கிறாருன்னா அது தேர் இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ். அதுவும் எலெக்ஷன் வரப்போது ஒவ்வொருத்தரா என்னன்னா அவரை பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால சிங்கள ஓட்டுகள் பிரியலாம், தமிழ் ஓட்டுகள் வருமோ வராதோன்ற நிலைமை. முந்தி லாஸ்ட் டைம் அவர் சொல்ற மாதிரி ஒரு 18% வந்ததுன்னு சொல்றாரு. உண்மையானு தெரியாது எனக்கு. இந்த தடவை 30% வரும்னு எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு தமிழ்ல நார்த்தன் பிரான்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு நண்பர் அங்க டக்ளஸ் தேவானந்தா. மற்றவங்க எல்லாம் எதிரணியில தான் இருக்கிறாங்க. வெளிப்படையா இன்னும் டிஎன்ஏ அனௌன்ஸ் பண்ணல எந்த பக்கம் ஓட்டு போடணும் அப்படின்னு. அநேகமாக நான் எதிர்பார்க்கிறது, என்னுடைய டிஎன்ஏ நண்பர்கள்கிட்ட நான் கேட்கும்போது எதிர்பார்க்கிறது, டிஎன்ஏ வெளிப்படையா என்ன சொல்ல போறாங்கன்னா, உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறாங்க. ஆனா இட் மே கோ அகேன்ஸ்ட் ராஜபக்சேன்றதான் ஒரு கருத்து. இதுல சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. விக்னேஸ்வரனுக்கு நாங்க சென்டர் யூனியன்ல இருந்து கொழும்புல இருந்து நாங்க பணம் கொடுக்கறோம், அவங்க செலவு பண்ண மாட்டேன்றாங்க, டெவலப்மெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, எங்களை பிளேம் பண்றாங்க அப்படின்றாங்க. அது அவ்வளவா சரியில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அதுல ஒரு ரைடர் வைக்கிறாரு. கவர்னர் கேட்கிறாரு, என்னன்னா நீங்க டெவலப்மெண்ட்டுக்காக அனுப்புற பணம் உங்க கேச்சர்ஸ், அதாவது உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் கொடுக்குறீங்க, அது எப்படி அது இல்லீகல், அதனால தடுக்கிறோம் அப்படி சொல்றாரு. இது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா ஒரு உண்மை, 2009 அவர் கொடுத்த அந்த பீச்ல அந்த விக்டரி செலிப்ரேஷன்ல அவர் தந்த அந்த ஒரு ப்ராமிஸ், இப்ப நான் என்னுடைய அரசாங்கம் நான் இலங்கையில இந்த ஐலண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சமமாக நான் பார்ப்பேன், சம வாய்ப்புகள் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுல அவர் தவறிட்டாரு. அதுல அந்த தமிழர்களுடைய கோபம், இது உண்மையாகவே இட் இஸ் ஜஸ்டிஃபைட். ஆனா இப்போ எப்படி மாறுவார்ன்றது பார்க்கணும். பட் இந்த எலெக்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான எலெக்ஷன் அவருக்கு. அதனால சில ப்ராமிசஸ் பண்ணிருக்கிறாரு, இந்தியா பத்தியும் தமிழ்நாடு பத்தியும். நம்மளெல்லாம் அங்க வந்து நேரடியாக பார்க்க சொல்லியிருக்கிறாரு. இது ஓரளவுக்கு விக்னேஸ்வரன் ஒத்துட்டு இருக்காரு. ஏன்னா டு சம் எக்ஸ்டென்ட் தி பீஸ்ஃபுல் சிஸ்டம் தேர் இப்போ ஒரு நார்மல்சி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாண்டே, நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இது படிச்சேன். நான் 2 நாள் முன்னாடி என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் பாலச்சந்திரன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அங்க கொலம்போல பல வருஷங்களா வேலை பார்க்கிறாரு. அவர் கூட இப்போ நம்ம ஒரு இயக்குனர், தமிழ் இயக்குனர் அங்க போயிட்டு he has met the ஸ்ரீலங்கன் அந்த டக்ளஸ் தேவானந்தா பார்த்திருக்கிறார் அப்படின்னு அங்க படம் எடுக்க போறாரு. அவர் சொல்லி இருக்கிறாராம் பிரசிடென்ட் கிட்ட, நார்த்ல ப்ராவின்ஸ்ல நல்லா இருக்கு, நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம். இந்த மாதிரிலாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. பட் திஸ்
இந்த ஒரு இன்டர்வியூ ரொம்ப ஒரு சிக்னிபிகண்டான இன்டர்வியூ. இது உண்மையாவே ஒரு எலெக்ஷனை முன்வைத்துதான் இது நடந்திருக்கிற அவர் சொன்ன பேச்சு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். திரு பகவான் சிங், நான் இலங்கையில் இருக்கக்கூடிய மத்திய மாகாண அமைச்சர் திரு ராம் டக்கே விரும்புறேன். இலங்கையில தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பாகுபாடுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அதிபர் சொல்றாரு. இதை எந்த அளவுக்கு நம்ம முடியும்? நாம பார்த்துட்டு இருக்கோம், தந்தை செல்வா காலத்திலிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இரண்டாம் தர குடிமக்களால் நடத்தப்படுறதா கடுமையான குற்றச்சாட்டு சொல்லி அமைதி வழியில போராடி ஆயுதம் ஏந்தி போராடி இன்னமும் கூட குமரி கொண்டிருக்கக்கூடிய தமிழினம் ஒரு இரண்டாம் தர குடிமக்களால் நடத்தப்படல, முழுமையான சம வாய்ப்பு எல்லாருக்கும் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற கூற்றை எவ்வளவு தூரம் நம்ப முடியும் திரு ராம்? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாண்டே அவர்களே. முதலிலே இலங்கையிலே வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள் ஒருவர் இருக்கிறார்கள். அதன் பிறகு மலையகத்திலே வாழ்கின்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனைய பகுதிகளே முஸ்லிம் சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நாட்டிலே இன்று சகலருக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. வடகிழக்கிலே உள்ளவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் வேறு, மலையகத்திலே வாழுகின்ற இந்திய வம்சாவளி மக்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் வேறு, முஸ்லிம்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் வேறு. ஒவ்வொரு கோரிக்கைகளும் அரசு தன்னுடைய பரிசீலனை எடுத்து அவர்கள் தாங்களுக்கு வேண்டிய உரிமைகளை கேட்கும் பொழுது அதை அரசாங்கத்தால் கொடுக்க வேண்டிய கடமைகளை அரசாங்கம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இதை எல்லோரும் அறிந்த ஒரு விடயம்தான். இன்று அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே மிக சுதந்திரமான ஒரு தமிழர்களும் முஸ்லிம்களும் வடகிழக்கிலே உள்ள தமிழர்களும் சமமாகவே போற்றப்படுகிறார்கள். இதுதான் ஆணித்தரமான உண்மை. இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமா இருந்தால், அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர், நீங்கள் மத்திய மாகாண அமைச்சராக இருக்கிறீங்க, வடக்கு மாகாண முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு விக்னேசன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பற்றிய விமர்சனங்களை வைத்தாலும் கூட அங்கு எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று அங்கும் பதிவு செய்திருக்கிறார், இங்கு பதிவு செய்தார். முதலமைச்சரும் மற்ற இருக்கக்கூடிய தமிழ் எம்பிக்களும் பொய் சொல்கிறார்களா? இல்லை, அதாவது ஒரு இந்த நாட்டிலே ஒரு மாகாண ஆட்சி முறை என்பது இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் போன்ற ஒரு ஆட்சியே கிடையாது. இங்கு வேறு விதமான ஒரு மாநில ஆட்சி தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநில ஆட்சியிலே மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடியாக ஒரு கவர்னர் இருக்கிறார். அதன் பின்பு இந்த அரசாங்கத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி, தலைமை பிரதான செயலாளர் என்று ஒருவர் இருக்கிறார். பின்பு முதலமைச்சர், மாகாணத்திலே 5 அமைச்சர்கள், மொத்தமாக 5 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது மத்திய அரசாங்கத்தில் கிடைக்கப்படுகிற நிதியை கொண்டு பல விதிகளிலும் பலவாறு அபிவிருத்திகள் செய்தக்கூடிய காணப்படுகிறது. இன்று மத்திய மலைநாட்டிலே இங்கு உள்ள 9 மாகாணங்களிலே 8 மாகாணங்கள் அபிவிருத்தி செய்யும் பொழுது வடகிழக்கிலே உள்ள மாகாணம் மட்டும் அபிவிருத்தி செய்யவில்லை என்று சொல்வது எக்காரணம் கொண்டு எனக்கு தெரியவில்லை. நீங்கள் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்திய வம்சாவளி தமிழர்களா இருக்கக்கூடியவர்களுக்கும் அங்கே பூர்வகுடி தமிழர்களா இருக்கிறவர்களுக்கும் அடிப்படையிலேயே முரண்பட்ட கோரிக்கைகள், அடிப்படையிலே முரண்பட்ட பார்வைகள், அவர்களுடைய தேவைகள் வேறாக இருக்க, அந்த தேவைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தந்தை செல்வா காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை நீங்க மறுக்க முடியுமா? எல்லா மாகாணத்தையும் பார்ப்பது போலதான் வடக்கு மாநிலத்தில் தமிழர்களையும் பார்க்கிறாங்க. இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு எவ்வளவு சலுகைகள் செய்யப்படுகின்றதோ அப்படியே பூர்வகுடி தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் சொல்ல முடியுமா? பூர்வகுடி தமிழ் மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்களவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அங்க இருக்கக்கூடிய வடக்கு மாகாண தமிழர்களுக்கு உண்டு என்பதை மறுக்க முடியுமா? ஆனால் உண்மையாக இந்த நாட்டிலே பூர்வீக குடிமக்களாக இருந்தாலும் சரி, இன்று முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இன்றைய மலையகத்தில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்களாக இருந்தாலும் சரி, சரியான விதமாக சிங்களவர்களுக்கு கொடுக்கிற அனைத்து சலுகைகளும் இந்த அரசாங்கத்தில் இந்த நாட்டிலே சுதந்திரத்துக்கு பின்பு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வடமாகாணத்திலே வாழுகின்ற எம்மவர்களுக்கு அல்லது எங்களுடைய இந்திய வம்சாவளியை சார்ந்த மக்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற 1958 இந்த நாட்டிலே நடைபெற்ற ஸ்ரீகுழப்பத்திலே இடம்பெயர்ந்தார்கள். அதன் பின்பு சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தத்திலே எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மலையக தமிழர்கள், இந்திய தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் வடக்கு மாகாணத்திற்கு. இன்று அதன் பிறப்பு 83 நடந்திலே வன்செயலிலும் இடம்பெயர்ந்தார்கள். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வடமாகாணத்திலே எங்களுடைய இந்திய வம்சாவளி மக்கள் கடந்த 30-35 ஆண்டுகளாக அங்கு உள்ள காடுகளை அழைத்து விளைநிலங்களை, விவசாயம் செய்கிற நிலங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த மாகாணத்திலே ஒரு கலெக்டராக இருக்கிறவரும் வடமாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் தான், தாசில்தாராக இருக்கிறவரும் ஒரு தமிழர் தான், வடமாகாணத்தைச் சேர்ந்த தமிழர் தான். அதே அங்கே விவோக இருக்கிற கிராம சேவை அலுவலரும் ஒரு வடமாகாண
உள்ள ஒரு தமிழர் தான். ஆனால் இன்னும் இந்திய மக்கள் குடிபெயர்ந்த அந்த மக்களுக்கான காணி பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொடுத்திருக்க முடியும். ஆனால் இன்று அவர்கள் பேசுகின்ற அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு தான் இருக்கின்ற மாகாணத்திலே தாங்கள் இருக்கின்ற அதிகாரத்திலே உள்ள அந்த அதிகார பரப்பில் உள்ளவர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு இன்றுமே வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து. அது நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஆனால் அவர்களை தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது மட்டுமல்ல திரு ராம், ஆனால் தொடர்ந்து நீங்கள் அந்த கட்சியை தான் ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் தெரியும். உங்களுடைய கோரிக்கைகள் இன்னமும் அதிபர் ராஜபக்சேவால் நிறைவேற்றப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இன்னமும் கூட உங்களுடைய கட்சிகள் இன்னமும் கூட அதிபர் ராஜபக்சேவை தான் ஆதரித்துக் கொண்டிருக்கின்றன என்பதும் தெரியும். இல்ல இது இங்க ராஜபக்ச அரசாங்கம் கிடையாது. நான் சொல்கின்றது மாகாண சபை அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த அதிகாரத்தில் உட்பட்ட அரசு உயரதிகாரிகள் இருக்கின்ற வடகிழக்கை சேர்ந்த தமிழர்கள் எங்களுக்கு இன்னும் இந்திய வம்சாவளிக்கு கொடுக்க முடியாத அதிகாரத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. அதான் சொல்றேன். ஆனாலும் நீங்க சொல்றது மாகாண அதிகாரம் பற்றி தான் இருந்தாலும் கூட ராஜபக்சேவுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் கட்சிக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. எங்களுக்கு ராஜபக்ச அரசாங்கத்துக்கான பூரணமான ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நல்கி கொண்டுதான் இருக்கிறது. அதுல நீங்கள் ஆதரிக்கிறீர்கள், உங்களுக்கு கிடைக்கிறது, இன்னும் கூட கிடைக்காம இருக்கிறது, எதிர்ப்பு அரசியல் செய்வதற்கு எப்படி கிடைக்கும் கேள்வி எழுந்திருக்கு. நம்ம தொடர்ந்து நான் திரு சீமான்ட்ட கேட்க விரும்புறேன். 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ராஜபக்சேவுடைய பேட்டிக்கு பிறகு இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய பூர்வக்குடி நம்முடைய இந்திய வம்சாவளியை சேர்ந்த திரு தமிழராக கூடிய திரு ராமுடைய பேட்டி, அவருடைய கருத்து பிளஸ் திரு பவான் சிங் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது காட்டக்கூடிய ஒரு தோற்றம் அங்க முன்னாடி இருந்த நிலைமை இல்ல. முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அதை பத்தி நம்ம போல, அதை பத்தி பேசப்படல. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு என்பதை பதிவு செய்ய விரும்புகிறார்கள், பதிவு செய்ய முனைகிறார்கள். அதுதான் உண்மை நினைக்கிறீங்களா? அது உண்மையிலே அப்படி இல்ல. அவங்க இப்ப ராஜபக்சே இப்ப ஒரு தொலைக்காட்சியை சந்திச்சு பேட்டி கொடுக்கிறாரு. இப்ப இங்க ஆந்திராவுக்கு திருப்பதிக்கு வரும்போது சந்திக்க போன பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்காம தப்பிச்சு போனாரு? அப்ப நேர்மை இருந்தா நீங்க சந்திச்சு இதே பேட்டியை அங்கே சொல்லிருக்கலாம்ல. அப்ப நீங்க இங்க போன பத்திரிகையாளர்களை தடியடி நடத்தி விரட்டுற அளவுக்கு ஒரு நிலைமையை ஏன் உருவாக்கணும்? இப்ப நீங்க வாங்கங்கிறாரு, எல்லாரும் பாருங்கிறாரு. என்னை உள்ள விடு வர கேட்டு சொல்லுங்க, நான் போய் என் மக்களை சந்திச்சு பேசுறேன். நீங்க ஐநா மனித உரிமை ஆணையம் நியமிச்ச அந்த விசாரணை குழுவை ஏன் உள்ள விடல? உனக்கு நேர்மை இருந்தா நான் எல்லாம் செஞ்சுட்டேன்னா நீ இந்த குழுவை உள்ள விட்டு இதுகரம் விரிச்சு நிக்க வேண்டியதானே? வா என் நாட்டை பாரு, தமிழ் மக்களை சந்திச்சுக்க, நான் எல்லாம் செஞ்சுட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கும் பிரபாரனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வேற வித்தியாசம் இல்லையா? அப்ப நீங்க இப்ப இது ஒரு நீங்க தம்பி இப்ப போன மாசம் இப்ப இந்த திருப்பதிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்ப சந்திக்காதவர் இப்ப சந்திச்சு பேச வேண்டியது என்ன இருக்குது? நீங்க சொல்றீங்க நீங்க மொழி சாதி மதம் இனம் வேறுபாடே பார்க்காத வேணா அப்படின்னா அந்த நாட்டுல சிங்கள பௌத்தனை தவிர அதிபனாக முடியாதுங்கிற அந்த நிலை இருக்கிறது. அந்த சட்ட உருவாக்கம் என்பது அது மத தீவிரவாதத்தை ஒரு மதத்தை காட்டுதா இல்லையா? ஒரு மத போக்கை காட்டுதா இல்லையா? நீங்க நான் யாரையுமே வேறுபாடு பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்க சொல்றாரு நான் எல்லாமே நல்லிணக்கத்தின் அடிப்படையில தமிழ்ல பேசுறேன்னா, தமிழ்ல தாய்மொழியா கொண்டவன் எல்லாம் கொன்னுட்டு அப்புறம் தமிழ்ல பேசுறது நல்லிணக்கம்னா என்ன அர்த்தம்? அது அப்ப இது எல்லாமே இப்ப இன்னைக்கு தோல்வி தேர்தல் வரும்போது அந்த தமிழ் மக்களின் பவானி சிங் அவர் சொல்ற மாதிரி சிங்களர்களையும் சரி பண்ணணும், தமிழர்களையும் சரி பண்ணணுங்கிற நோக்கில் பேசுறதான் நம்ம பார்க்க முடியுது. அவரே சொல்றாரு ராமசாமி முத்தையா எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாம் சமமா செய்யுதுன்னு. ஆனா வடக்கு மாகாணத்துல செஞ்ச அளவுக்கு எங்களுக்கு செய்யலன்னு திருப்பி அவரே தானே சொல்றாரு. என்ன செய்யுது? சம உரிமை இருக்கா? இந்த மலையக மக்கள் எத்தனை ராணுவத்தில் இருக்கிறாங்க? ஈழத்தமிழன் பூர்வீகுடி மக்கள் இந்தியாவில் இவ்வளவு பேர் நம்ம வாழ்றோம். எத்தனை மொழிவழி தேசியனங்கள் வாழ்றோம். தமிழர்கள் நம்மள எவ்வளவு பேர் அங்க ராணுவத்தில் இடம்பெறோம். சீக்கியருக்கு தனி படைப்பிரிவே இருக்கு, சீக்கிய ரெஜிமெண்ட். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குடிமக்களும் இந்த நாட்டின் ராணுவத்தில் இருக்கலாம்ங்கிறது ஒரு தேசிய ராணுவம். இலங்கையில ஒரு ராணுவம் இருக்கு, அதுல தமிழர்கள் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்க சொல்லுங்க? போரின் பேரழிவுக்கு பிறகு இப்ப இடம்பெறாங்க. நம்ம எல்லாம் தொடர்ச்சியா சொல்றதுனால யாரை சேர்க்கிறான்? பெண்களை மட்டும் எதுக்கு சேர்க்கிறான்? பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துவதற்கும் ராணுவ வீரர்கள் வீட்டுல வேலை செய்யறதுக்கும் என் அக்கா தங்கச்சி சேர்த்து வச்சுக்கிறேன். நீ அந்த நாட்டின் ராணுவத்திலே ஒரு இன மக்களை இடமே பெற முடியாத நிலையில் இருந்தா அந்த நாட்டு ராணுவம் எப்படி அந்த இன மக்களை பாதுகாக்கும்ங்கிற கேள்விக்கு இவர் என்ன பதில் வச்சிருக்கிறாரு? என்ன சம உரிமை இதில் இருக்கு? இந்த மாதிரி நாலு அல்லக்கைகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வக்காலத்து வாங்கி பேசுறதுக்கு வச்சுக்கிறது தான். நானும் பாரு தமிழர்களையும் நிறைய அமைச்சர் வச்சிருக்கிறேன். என்ன அமைச்சர்? அது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டியது எதுக்கு? வேற எப்படி? அது வேண்டாம். நம்ம நீங்க அவர் சொல்றாருல தமிழர்களை பாருங்க, கேட்டு பாருங்க இவங்க என்ன பேசுவாங்க.
இப்ப நீங்க டாக்டர் நமக்கு வந்து மறுத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவான கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்காது. நீங்க ஆதரவுனா இவர்கள் என்ன பேசுவாங்க? நீங்க டக்ளஸ் கூப்பிடுங்க இதே தான் பேசுவார், கருணாவை கூப்பிடுங்க இதே தான் பேசுவார், வேற எல்லாரும் இதே தானே பேசுவாங்க. இல்ல நாமெல்லாம் தமிழர்கள் சொல்லும்போது அவர்களும் அந்த தமிழர்கள் உரிமை கொண்டாட தமிழர்கள் எல்லாரும் தமிழர். அது தமிழரா பிறந்தவன் எல்லாம் தமிழன் இல்ல. எவன் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் இறுதி வரை வாழ்றானோ அவன் தான் தமிழன். தமிழன் நான் பிறந்துட்டவன்லாம் தமிழனா? அப்ப பண்டாரவன் காட்டி கொடுத்த காக்கைவன் தமிழனா? அப்போ அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க? தமிழன் தான் அவனும் தமிழ், காக்கைவன் தமிழன் தானே, அவனும் உன் பாட்டன் தானே என்பீங்களா? அது பச்சை துரோகம், உடன் பிறந்த ரத்த துரோகம் இல்லையா அதெல்லாம்? இவர் என்ன பேசிடுவாரு? அது இவர் சொல்றதெல்லாம் அவ்வளவு சரிதான், எல்லாம் நல்லா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்புறம் வடக்கு மாகாண தேர்தலில் தோத்து போனாங்க. நான் சாலையை போட்டுட்டேன், தண்டவாளம் போட்டுட்டேன், தண்ணியை கொடுக்குறேன், அவங்கதான் வேணாம்ங்கிறாங்க. என்ன அவனு பைத்தியக்காரனா அங்க இருக்கிறவன்? நீ எல்லாம் கொடுத்துட்டா தேர்தலை நீ தானே வென்றிருக்கணும். நீ துப்பாக்கி வச்சிருந்த, தொண்டக்குழிக்கல வந்து துப்பாக்கி செருக்கிட்டு உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னு கேட்ட, அவன் என் உயிரே போனாலும் உரிமை தான் வேணும்னு தான் அந்த ஓட்டு போட்டு உனக்கு எதிராக அவன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெளில வச்சான். அதான் நான் சொன்னேன், அது விக்னேஸ்வரனுக்கு இல்ல, வேற ஒரு வேட்பாளர் நிறுத்திருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் வெல்லும். காரணம் இந்த அடிமை சிங்கள பேரினவாத ஆதிக்கத்தின் கீழே நான் அடிமையா வாழ தயாரா இல்லைங்கிறது பன்னாட்டு சமூகத்துக்கு இந்திய பெருநாட்டுக்கு அந்த மக்கள் உணர்த்திய ஒரு தேர்தல் முடிவு தான் அது. அந்த தேர்தல் முடிவில் அங்க இருக்கக்கூடிய வடக்கு மாகாண தமிழர்கள் மிக தெளிவான தீர்ப்பை ஏற்கனவே அளித்திருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அதை விட அதிகமான வாக்குகளை நான் பெறுவேன் என்று இலங்கை அதிபர் சொல்கிறார். அதே போல திரு சீமான் கேள்வி எழுப்பியது போல இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வந்து பார்க்க வேண்டும் என்று பகிரங்க அழைப்படுத்தக்கூடிய மஹிந்த ராஜபக்சே அதிபர் அவர்கள் சீமான் உள்ளிட்ட தமிழ் தேசிய தலைவர்களுக்கு, போராளிகளுக்கு அங்கு அழைப்பு கொடுப்பாரா? அவர்களுக்கு காட்டி அவர் சொல்லக்கூடிய உண்மையான வளர்ச்சியை அவர்களுக்கும் காட்டுவாரா? பாஜகவை சேர்ந்த திரு KT ராகவன் கேட்க விரும்புறேன். அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிகப்பெரிய வடக்கு மாகாண தமிழர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்கேன் சொல்றார். அதை இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ப தயாரா இல்ல. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புறாங்க. மத்திய மாகாணத்திலையும் இந்திய வாழ் தமிழர்கள், இந்திய பூர்வகுடி மக்களா இருக்கக்கூடிய தமிழர்களும் வம்சாவளி தமிழர்களும் தான் கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி தெரியுது. இந்தியாவுடைய பார்வையில ராஜபக்சே அதிபராக தொடர்வது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவர் இருந்தா தான் இது போன்ற ஒரு மலர்ச்சி பணிகளை தொடர்ந்து செய்ய முடியும். ஏன்னா இது வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்து நட்பு நாடாக தொடர வேண்டியது கட்டாயம் சொல்லிட்டு நீண்ட நெடுங்காலமாக எந்த அமைச்சரவை, எந்த அரசு, எந்த பிரதமர் தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னமும் கூட மத்திய அரசு அவருடைய நட்புறவை நல்லுறைத்தான் விரும்புகிறதா? அதாவதுங்க, இலங்கையில எந்த அதிபர் வராங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அண்டை நாடுகளோடு நல்லுறவை வளர்க்க வேண்டும். அப்படித்தான் நீங்க இப்போ இத நல்லுறவை வளர்க்கணும்னா நம்ம நாட்டுல இருக்கிற சுத்தி இருக்கிற நாடுகள்ல யார் பிரதமரா அதிபரா வராங்கிறதோட இந்த நாட்டுக்கு யார் பிரதமரா வராங்கிறது முக்கியம். இந்த நாட்டுடைய பிரதமர் என்ன நினைக்கிறாருங்கிறது முக்கியம். இந்த நாட்டுடைய பிரதமர் அங்கே இருக்கிற இலங்கையில இருக்கிற தமிழர்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால நாம அவர் சொல்லும் பொழுது, நானும் முதல்ல பேட்டியினுடைய ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நரேந்திர மோடியில அந்த ஃபாரின் பாலிசி காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால இந்த நாட்டுடைய பிரதமருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதுதான் வேண்டுமே தவிர இலங்கையில யார் வெற்றி பெறுகிறார் என்றது அந்த நாட்டு மக்களுடைய முடிவு. யார் பிரதமராக ஜனாதிபதியாக இங்கே வந்தாலும் கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்க இருக்கிற தமிழர்களுக்கு எது நல்லதோ அதை செய்வதற்கான அத்தனை முயற்சியும் செய்வார். இலங்கையில யார் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்ல முடியாது, நிச்சயமா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இலங்கை மட்டுமல்ல, நேபாளம் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், வங்கதேசம் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், அண்டை நாடுகளில் வந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் இந்தியாவிலும் அதிர்வலைகள் ஏற்படுத்த தெரிஞ்ச விஷயம். ராஜபக்சே அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டார் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, போர்க்குற்றம் நடந்ததான குற்றச்சாட்டு ஐநா சபை வரைக்கும் விசாரணைக்கு போன போது இன்னமும் கூட அவரோட நட்பு பாராட்டம் சொல்லி சொல்லக்கூடியது எந்த வகையான ராஜேந்திரமா இருக்கும்? ராஜபக்சேவோட நட்பு பாராட்டுறதோ இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்கவோ சந்திரிகா குமாரதுங்கவோட நட்பு பாராட்டுற விஷயம்லாம் இது இல்லை. இலங்கையோடு நட்பு பாராட்டுவது விஷயம் தான் பேச முடியும். ஒரு நாடு இன்னொரு நாடு இருக்கின்ற இடையே இருக்கின்ற உறவுகள் தான். அந்த நாட்டுடைய மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இவருடைய பேட்டியை பார்க்கும்போது மிக எச்சரிக்கையாக பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். பார்க்கும்பொழுது மரியாதைக்குரிய பகவான் சிங் அவர்கள் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். அவருடைய பேச்சிலே என்னுடைய பார்வையிலே ஏதோ வெற்றிக்கு அவர் வந்து அவ்வளவு ஷூர் ஷாட்ங்கிற மாதிரி அவர் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கூட அதிலே சந்தேகம் இருப்பதாகத்தான் அவரே உணர்வதாக அந்த எச்சரிக்கையான பேச்சை தான் நான் பார்த்தேன் அதுல. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரதமர் வராரு, முதல்ல ஜனாதிபதி வராருங்கிறதெல்லாம் நமக்கு நாம ஒன்னும் பெருசா அவருடைய என்ன அபிப்பிராயப்பட்டாலும் கூட நமக்கு ஒரு முதல் வரியிலிருந்து இறுதி வரை கடைசி வரை பல விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல அழுத்தி சொன்னது மோதிக்கும் எனக்குமான உறவு, மோதி இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு என்பதை தாண்டி
மோடியுடைய வெளியுறவு கொள்கை எங்களுக்கு உகந்ததா இருக்கிறது. இந்த பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனையில மோடியுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் ஒத்த கருத்துடையதாக இருக்கிறது. தமிழர்களுடைய கருத்து ஒட்டுமொத்த எதிர்நிலையில் இருக்கும்போது மோடியுடைய பார்வையில் திரு வைகோ உள்ளிட்ட பல தமிழர்கள், திரு சீமான் உள்ளிட்ட பலர்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு வந்து இதுக்கு மாறுபட்ட பார்வை செல்வது அவர்களுடைய எதிர்ப்புகளையும் கடந்து உங்களுடைய பார்வை ஒத்து போதுன்னு அது நம்ம தமிழர்களுடைய நலனை புறக்கணித்து அங்குள்ள தமிழர் நலனை புறக்கணித்து திரு வைகோ அவர்களோ மரியாதைக்குரிய சகோதரர் சீமான் அவர்களோ அவருடைய கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது, சொல்லட்டும். அதை பத்தி இல்ல. ஒரு இந்திய அரசாங்கம் அதற்காக இவருடைய கருத்துக்களை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு, அந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு எது தேவையோ அதை செய்வதற்காகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. இன்னொரு விஷயம், ஆட்சி பொறுப்பேற்ற 6 மாதத்துல எந்த இடத்துலயும் இந்த துப்பாக்கி சூடு கடந்த ஆட்சியில இருந்து பாருங்க 500 பேர் கொல்லப்பட்டார்கள் பாருங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுங்க இல்ல. UPA 1 வைகோ அவர்கள் ஆதரவு கொடுத்திருந்த அந்த UPA 1 இருக்கும் பொழுது கூட பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்பெல்லாம் வைகோ இந்த அளவுக்கு அதிரல. இப்ப இந்த 6 மாதத்தில் அது போன்று நடக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, 5 மீனவர்கள் அந்த தூக்கு கயிறிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அதனால இதையெல்லாம் மீறி இவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இவருடைய அந்த பிளாங்க், இவர்கள் எதை வைத்துக் கொண்டு இத்தனை நாட்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அது தன் கையை விட்டு போகிறது என்ற அந்த கோபத்தின் காரணமாக மத்திய அரசாங்கத்தை, மோடி அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். குற்றம் சாட்டட்டும், நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்க, குற்றம் சாட்டுகள். எங்களை பொறுத்தவரையும், மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையும் இந்த தமிழர்களுக்கு எது நல்லதோ அதை செய்வோம். நீங்க சொன்னீங்க, ராஜபக்சே சொல்கின்றார் மோடியோடு நல்லுறவு, மோடியோட ஃபாரின் பாலிசி. எஸ், மோடி அரசாங்கத்தை, மத்திய அரசாங்கத்தை மோடி அரசாங்கம் தானே சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் அல்ல. இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி தான் அப்படி குறிப்பிடுகிறார். தமிழர்களுக்கு எது நல்லதோ செய்வோம் சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த தமிழரும் அதை ஏற்றுக்கொள்ள, நீங்க சொல்றீங்க வைகோக்கோ சீமானுக்கோ வேல்முருகனுக்கோ அவருடைய கருத்தை சொல்ல உரிமை உண்டு, திருமாவளவனுக்கோ யாருக்கும் சொல்ல உரிமை உண்டு. அவருடைய கருத்தை பூரா புறக்கணிச்சிட்டீங்க ஒரு பக்கம். அங்க இருக்கக்கூடிய தமிழுடைய பிரதிநிதிகள், அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் விக்னேஸ்வரன், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அங்க இருக்கக்கூடிய தமிழ் எம்பிகள் ஒருத்தர் கூட இலங்கை அரசு எங்களுக்கு சிறப்பாக செயல்படுது, எங்களுக்கு நிறைவடைச்சு ஒருத்தர் கூட சொல்லல. பிரச்சனை இல்லன்னு யாருமே சொல்லல. ஆனா நீங்க சொல்றீங்க அதே அங்க இருக்கிற முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவருடைய பேட்டி உங்களுடைய தொலைக்காட்சியில தான் காட்டினீங்க. அங்க இருக்கிற அந்த முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தமிழருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், இங்க இருக்கிற தலைவர்கள் சும்மா இருங்கன்றார், நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற ராஜபக்சே நீங்க வேணா இங்க வந்துட்டு பாருங்க, இங்க அந்த மாதிரி நடக்கலங்கிறார். அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, தமிழ் அமைப்புகளை சார்ந்த தலைவர்களா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற வைகோ அவர்களே, திரு சீமான் அவர்களே, நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களையாங்க இங்க உங்களுடைய அரசியலுக்கு பகடைக்காய் ஆக்குறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கு பகடைக்காய் ஆக்குறது அவங்க சொல்ல, அது உங்களுடைய இன்டர்பிரேஷன். அவங்க சொல்றது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர்கள் வந்து தன்னுடைய குரலை வலுவாக எழுப்பும் போது தங்களுக்கு ஒரு பின்னடைவு, ஒரு நெருக்கடி ஏற்படலாம் என்பதற்காக ஒரு முன்ஜாக்கிரதை முடிவை தவிர நீங்கள் குரல் எழுப்ப கூடாது என்பதில்லை. தமிழகத்தில் வடக்கு மாநிலத்தில் எது ஒன்று நடந்திருந்தாலும் ஒரு நல்லா நடந்துச்சுன்னா அது இங்க இருக்கக்கூடிய தமிழகம், தாய் தமிழக மக்கள் தொடர்ந்து எழுப்பிய குரல் காரணமாக உங்களுக்கு தெரியாதா? அதாவது பாஜக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும், உங்களுடைய இன்றைய மத்திய அமைச்சர், உங்களுடைய முன்னாள் மாநிலத்தில் உள்ளிட்ட அத்தனை பேர், இன்றைய தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அத்தனை பேரும் இலங்கையில வடக்கு மாநில தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கல தொடர்ந்து குரல் எழுப்பி இருந்தாங்க. நீங்க அதே சொல்ல போறீங்களா? பொன்ராதாகிருஷ்ணன் பேசிட்டே போட்டோம், தமிழிசை பேசிட்டே போட்டோம் சொல்றீங்க. நீங்கள் எப்படி திரு வைகோ அவர்களோ, மரியாதைக்குரிய சகோதரர் சீமான் அவர்கள் எப்படி தமிழரோ, எங்களுடைய தலைவர் நான் உட்பட நானும் பச்சை தமிழர் தான். திரு பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், நாங்களும் தமிழர்கள் தான். நீங்க பேசுவதனால நாங்க வந்து தீர்வுக்கான விஷயத்தை நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இங்க தீர்வு கொடுக்கின்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் காட்டியிருக்கிறோம் இல்ல, இன்றைக்கு மீனவர்கள் அதை தொடர்ந்து இப்ப கூட 2 நாளைக்கு சமீபத்தில் கூட மீனவர்கள் திரும்பப்பட்டிருக்கிறார்கள், வந்திருக்கிறாங்களே, அதெல்லாம் கடந்த காலம் நடந்திருக்கிறதா? நான் என்ன சொல்றேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்க வேண்டாம். நல்ல விஷயங்கள் நீங்க வந்து எதிர்க்காமையாவது இருக்கணும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? திரு வைகோ என்ன சொல்றாரு? இது அப்பட்டமான அரசு, இது டிராமா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை இல்லையா? தடித்த வார்த்தைகள் இல்லையா? உண்மையே அது. இப்ப தமிழர்கள் அன்றைய 5 தமிழ் வெளில வந்திருக்காங்க. 2011 5 தமிழர்கள் அங்கே கைது செய்யப்பட்டு அங்க சிறையில் இருந்தாங்களா? அவங்கள பத்தி அவங்க பார்த்தாங்களா? இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு நிமிஷம். அதனால இதெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். எத்தனை தடவை மன்மோகன் சிங் பேசியிருப்பாரு, நரேந்திர மோடி போன்ல பேசினார், 15வது நாள் வெளில வந்தாச்சு. நான் கேட்கிறேன், இப்ப ஐயா சகோதரர் சொல்றதுல இருந்து கேட்கிறேன். பிரதமர் வந்து மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அலைபேசியில பேசினாங்க, அடுத்த நாள் மீனவர் தினத்தன்னைக்கு வெளியில விட்டுட்டாங்க, அப்படித்தானே சொல்றாங்க.
அப்ப இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட அடுத்த நாளே பேசினா வெளியில வந்திருக்கலாம்ல. நரேந்திர மோடி பிரதமர் பேசினா விட்டுருவார் வெளியிலன்னா, இந்த 25 நாள் எங்களை போராட விட்டது எதுக்கு? நீங்க 2011 போராடல, 2011 நீங்க ஏன் போராடல? நரேந்திர அவங்க ஜெயில இருக்காங்க தெரியல, நான் என்ன கேக்குறேன், அவங்க ஜெயில இருக்காங்க தெரியல, நீங்க ஏன் போராடல? ஏன் இது நாடகம்னு சொல்ல வருது அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிற எல்லா கட்சிகளையும் போராட விட்டுட்டு அந்த மீனவ குடும்பங்களை பொண்டாட்டி உள்ள உறவினர்களை தொடர்ச்சியா பட்டினி பட்சியமாக்கிற அளவு வேதனைப்படம் போராட விட்டுட்டு கடைசியா ஐயா சுப்பிரமணிய சாமி வந்து பிரதமர் பேசிட்டாரு, நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு எடுத்து பிரதமர் பேசினா விட்டுருவாங்கன்னா, அப்புறம் எதுக்கு தமிழ்நாடு அரசு 20 லட்சம் செலவழிச்சு 20 லட்சம் செலவழிச்சு மேல்முறையீடு செய்ய வைக்கணும்? இந்த வெட்டி வேலை எதுக்கு? பேசி உடனே விட்டுருக்கலாம். இல்லங்க, நான் தான் கேட்கிறேன், நீங்க எங்களை போராட விட்டு ஒண்ணும் முடியாது. தண்டனை வந்த அப்புறம் தான் நீங்க வந்து போராடினீங்க. 2011 இருந்து நீங்க ஏங்க போராடல? யாருமே உங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாம் சிறையில் இருக்காங்கன்ட்டு. அப்ப நீங்க செய்வது டிராமா. இதுல நரேந்திர மோடி வெற்றி பெற்று நரேந்திர மோடி வெற்றி பெற்று வர்றாரு உங்களுக்கு நல்லா தெரியும். எடுத்துக்கிட்ட கப்பற்படை, இந்த இலங்கை கப்பற்படை அந்த மீனவர்களை கொண்டு போகிறது, உடனே விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதனால இதுலயும் கூட நரேந்திர மோடி வெற்றி வருவார் தெரியும், அதனால போராடினீங்க. நீங்க உண்மையிலேயே இந்த தமிழர்களுக்காக 5 பேர்களுக்காக பாராட்டுறோம். ஆனா இதே உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இருக்கிற ஐயா சுப்பிரமணியம் சாமி அவர்கள், நான் தான் அதிபர்கிட்ட சொன்னேன் இந்த படகெல்லாம் பிடிச்சு வச்சுக்கன்னு சொல்லி மீனவனுடைய வாழ்வாதாரமா இருக்கிற அந்த படகு ஒன்னு பல லட்சங்களை போட்டு வாங்கி வச்சிருக்கிறது. அந்த படகை நான் தான் பிடிச்சு வச்சுக்கன்னு சொன்னேங்கிறாரு. அதுக்கு நீங்க கண்டிச்சது பாரதிய ஜனதா கட்சி தெளிவுபடுத்துறாங்க. உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குல்ல சார். சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து இல்லன்னு எங்களோட தலைவர்கள் தெளிவுபடுத்தினாங்க. அது போட்டோம். இப்ப உங்களுக்கு செல்வாக்கு மிக்க தமிழர்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்கள் மீது செல்வாக்கு உங்களுக்கு இருக்கு. நீங்க முயற்சி பண்ணி கொண்டு வாங்களா? உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? ஆர்ப்பாட்டம் மாத்திரம் பண்ணுவீங்களா? அதை கேட்கல. நீங்க எங்களை கொஸ்டின் பண்றீங்க. வெறும் ஆர்ப்பாட்டத்துக்கு மாத்திரம் தானே உங்களோட செல்வாக்கு. அப்ப செல்வாக்கு இல்லன்னு ஒத்துக்கோங்க. நீங்க என்ன போறது போக சொல்றீங்களா? ஆட்சியில நீங்க இருக்கீங்க, விடுதலை சீமான். நான் ஒண்ணு கேட்கறேங்க, போர் தொடுத்து போக சொல்றீங்களா? நாங்க சொல்லலங்க, இவர்கள் அப்படித்தானே சொல்லுகிறார்கள். தந்தி டிவில இந்த ஒளிபரப்பவே கூடாதுங்கிறது இது என்ன? இது டிவில பேட்டி ஒளிபரப்புறீங்க, இதுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்? அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? கடைசியில நான் என்ன சொல்றேன், அங்க இருக்கிற நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பாருங்க. ராஜபக்சே பாருங்க, ஒரு விஷயத்த சொல்றேங்க, வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்குங்க, 1999 இந்தியாவுடைய ஏர் இந்தியா பிளைட் விமானம் கடத்தப்படுகிறது, காண்டகாரில் போய் நிக்குது. தலிபனுடைய ஆட்சியை உலகத்துல எந்த அரசாங்கமே ஆதரிக்கல, அப்ப ரெகக்னைஸ் பண்ணல, இந்தியாவும் ரெகக்னைஸ் பண்ணல. ஆனால் நம்முடைய அந்த விமானத்தில் இருக்கிற பயணிகளை மீட் ஆகணுமே, நோ அதர் கோ. நம்ம பேச வேண்டிய தாலிபான் தீவிரவாத பயங்கரவாத அரசாங்கத்தோடு பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது, பேசினோம். ஆப்ஷன்ஸ் இல்ல. அப்போ நீங்க வந்து எதை எடுத்தாலுமே நல்லது கொஞ்சம் இடைமறிக்க மன்னிக்கும். சகோதரர் சொல்றாங்கல்ல, தாலிபான் என்ன பண்ணிச்சோ அந்த வானூர்தியை கடத்தி வச்சுக்கிட்டு அதே தானே ராஜபக்சே பண்றாரு. என் மீனவனை பிடிச்சு வச்சுக்கிறாரு. நீங்க பதவி ஏற்புக்கு அழைச்சிங்கன்னா நல்லிணக்க அடிப்படையில் ஒரு 5 பேரை விடுதலை செய்யறேன். நீங்க அமெரிக்கா வந்து தீர்மானம் கொண்டு வரும்போது இந்தியா வந்து நடுநிலை வைக்கிறேன், இலங்கைக்கு எதிரான ஒரு முடிவை எடுக்கல, நான் நடுநிலை வைக்கிறேன்னு சொன்னா ஒரு 5 மீனவனை விடுதலை செய்யறேன். அப்படின்னா என் நாட்டு குடிமகனை, இந்த நாட்டு குடிமகனை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான ஒரு பிணைக்கதி மாதிரி தாலிபான் என்ன பண்ணுச்சோ அதே தான் என்ன பண்ணாங்க. தீவிரவாதினா இந்த செயலுக்கு பேர் என்ன? இது தேசியவாதமா? நான் என்ன கேட்கிறேன், மீனவர்கள் விடுதலை செய்யப்படும் போது என்ன சொன்னீங்க? அவர்கள் வந்து அப்பழுக்கற்றவர்களால் விடுதலை, அவங்க அந்த சம்பந்தமே இல்ல அந்த குற்றத்துல, அப்படித்தான் வெளியே வர வேண்டும். நான் என்ன நினைக்கிறேன், என் மீனவன் உயிர் வாழ வேண்டும், உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பிஜேபி நினைக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல, அவன் விடுதலை அந்த வழக்கில் நடந்து வெளில வரணும், எனக்கு அவனை காப்பாற்ற அக்கறை எனக்கு இருக்குது. நீங்க அப்படி இல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி அக்கறை. வெளியுறவுத்துறை செயலாளரே சொல்றாரு, நமது மீனவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் போதைப் பொருள் கடத்தவில்லைங்கிறது நிறுவனமாகுதுன்னு சொல்றாரு. அப்ப குற்றமற்றவன் சொல்லி செய்யணும். அப்ப நீதிமன்றத்தில் கேஸ் நடத்த முடியும். நம்ம வந்து ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய 5 மீனவர்கள் விடுதலையான பிறகும் சரி, விடுதலையான பிறகு இது வந்து திசை திருப்பது. ராஜபக்சே சொன்னது என்ன, அதை பேசுவோம். நம்ம என்ன கேட்கிறோம்னா, மோடியும் நானும் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு அவர் சொல்றாரு. ராஜபக்சே சொல்றதுல ஒரு கேள்விக்கு நான் சகோதரன் கேட்கிறேன். ராஜபக்சே சொல்றாரு மோடியினுடைய வெளியுறவு கொள்கைங்கிறாரு. இது காங்கிரசினுடைய வெளியுறவு கொள்கையிலிருந்து எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது?
இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தான். இதைத்தான் 10 ஆண்டுகள். ஆனா 2011 சிறையில் இருந்த தூக்கு தண்டனை விதிக்கப்படாத கைதிகளை 2011 வெளிக்கொண்டு முடியல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த 6 மாசத்துக்குள்ளதான் அவங்க வெளியுறவு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவங்க கொண்டு வரப்பட்டது. அப்ப வெளியுறவு கொள்கையில மாற்றம் நடத்தாலும் வெளி உறவுல மாற்றம். பாண்டே, நான் சொல்லட்டுமா என்ன மாற்றம்? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் சிம்பிள் மாற்றம். நீங்கள் தானே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் தமிழ்நாட்டில் மீனவர்கள் 500 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு அதெல்லாம் இல்ல. மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், தூக்கு தண்டனை கைதிகள் வெளில வராங்க. இதுதான் மாற்றம். இது பெரிய மாற்றம் இல்லையா உங்களுக்கு? இதுதான் வேணும். தமிழர்களுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த தமிழர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதில் நீங்க பாராட்ட வேண்டாமா? காங்கிரசும் பிஜேபி ஒன்னா 500 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்ப ஏதாவது நடந்திருக்கா? உங்களால் சம்பவங்கள் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இதை நம்ம இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு, ராஜபக்சேவுக்கும் நரேந்திர மோடிக்குமான உறவுடைய வெளிப்பாடு அதற்கு கிடைத்த பலன் என்று சொல்லலாமா? இன்னொரு விஷயம் சொல்றார், ராஜபக்சே பேட்டி சொல்றார், எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்றார். அப்படியானால் தந்தை செல்வா காலத்திலிருந்து பேச்சுவார்த்தை மூலமே, தீர்மானங்கள் மூலமாக, வட்டுக்கோட்டை தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மூலமாக வைக்கப்பட்ட கோரிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் ஏன் தீர்வை தரவில்லை? இப்போது பேச்சுவார்த்தை பலனை தரும் என்று ஏன் சொல்கிறார் ராஜபக்சே? நான் திரு பகவான் சிங், மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் கேட்க விரும்புறேன். திரு சீமான் ஒரு விஷயம் சொன்னாங்க, இலங்கை அதிபர் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இங்க வாங்க, இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளையும் சமாதானத்தையும் நீங்கள் பாருங்க சொன்னார். திரு சீமான் போல, திரு திருமாவளவன் போல, திரு வைகோ போல இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் வர விரும்பினால் அவர்கள் அனுமதிப்பார்களா? திரு பகவான் சிங், உங்களுக்கு தான் என்னுடைய கேள்வி. இங்க இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் அங்கு வர வேண்டும், தமிழர்கள் அங்க வரணும் சொல்லி கேட்கும் போது, இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க வர வேண்டும் என்று இலங்கை அதிபர் சொல்லும் போது, திரு சீமான், திரு வைகோ, திரு திருமாவளவன் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள் அங்கு வருவதாக விரும்பினால் அவர்களை இலங்கை அரசு அனுமதிக்குமா? சீமான் சொன்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நான் போக தயார், அனுமதிப்பாங்களா அப்படின்னு. அவர் சொன்னது உண்மைதான். அது இது அவங்க என்ன ஒரு பிராண்டிங் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் புலிகளுடைய ஆதரவாளர்கள், இவங்க வந்து அங்க குழப்பிடுவாங்க அப்படின்னு. அது அவங்க ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அலோட். இது என்ன ஒரு எலெக்ஷனுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஆஃபர் என்றுதான் நினைக்கிறேன் நான். இவர் பிரசிடென்ட்டுக்கு பல வாய்ப்புகள் தரப்பட்டன 2009 இருந்து. இவரு இப்போ நான் தமிழ்ல பேசுறாரு, நம்ம பேச்சு எல்லாமே தீர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பேச்சுவார்த்தை தமிழர்களோடு நடத்தல? அவர் என்ன அதுல ஒரு கட்டாயத்தை வச்சிருக்கிறாரு. பார்லிமெண்டரி ஒரு குழு போட்டிருக்கோம், அதுல வந்து பேசுங்க அப்படின்றாங்க. இது தமிழ் கட்சிகள் இதை எதிர்த்தாங்க. ஏன்னா பார்லிமெண்டரி கமிட்டியில நம்ம சொல்றது அவர் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் அங்கு வரக்கூடியவர்களை, பேசக்கூடியவர்களை, பார்க்கக்கூடியவர்களை எங்கெங்கெல்லாம் செல்லலாம், யார் யாரெல்லாம் பேசலாம் அப்படிங்கறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான், வரையறை செய்து தான் அனுமதிப்பேன். அங்க இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை வெளியே இருக்கிறது எப்படி தெரியும்? ஒரு சுதந்திரமான விசாரணைக்குழு, ஐநாவுடைய விசாரணைக்குழு உள்ளே அனுமதிக்கப்பட்ட கேட்டபோது மறுத்து விட்டார்கள். அவர்கள் யாரை அனுமதிக்கிறார்களோ, அவர்கள் யாரோட பேச விரும்புகிறார்களோ, அவர்கள் யாரோட அதே மாதிரி சீமான் போல மாற்று இவர் வந்து சொல்லட்டுமே. அங்க பார்த்துட்டு இவர் பார்த்து சொன்னாதான் 4 பேர் நம்புவாங்க. சீமான் சொல்றது அத்தனையும் கரெக்ட். யூஎன் கமிஷன் வர வைக்கலையே, வரவிடல. சோ ஒரு செலக்டிவா அவருக்கு விருப்பப்பட்ட ஆட்கள் பேசலாம், விருப்பப்பட்ட ஆட்கள் வரலாம். அதுவும் அவருக்கு தேவைப்பட்ட நேரத்தில். இப்ப எலெக்ஷன், அதனால இது மாதிரிலாம் பேசுறாரு. அதுதான் நான் நினைக்கிறேன். அவருக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் அவர் தவற விட்டு இருக்கிறார். அவர் வந்து சரியா பயன்படுத்திருக்கலாம் நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு பாரபட்சமான ஒரு பார்வை தான் இருக்கு அப்படிங்கிற மறுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய தமிழர் சொல்லக்கூடிய பார்வை, குற்றச்சாட்டு உண்மைதான் ஆயிடும். அதான் உண்மை. 2009 இருந்து இது வரைக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றது அது விக்னேஸ்வரன் கிட்டடியில நம்ம சென்னைக்கு வந்த போதே அந்த ஒரு கசப்பான ஒரு உணர்வு, அது உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் பேசினா ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் திருப்பி போன போது இந்த மாதிரி நான் இங்க பேசிட்டு வந்தேன் அப்படின்றதுனால எனக்கு ஒரு டெரரிஸ்ட் என்ற பட்டமும் தரலாம் அப்படின்ற ஒரு அச்சமும் அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மையான நிலவரம். இப்ப எலெக்ஷனுக்காக இதெல்லாம் பேசப்படுது. திரு ராமசாமி கேட்க விரும்புறேன், இலங்கையில் இருக்கக்கூடிய மத்திய மாகாண அமைச்சர் திரு ராமசாமி கேட்க விரும்புறேன். இந்த விஷயங்கள் இப்ப நம்ம பேசுனது நீங்க கவனிச்சிருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய யார் யாரை அனுமதிக்கலாம், எப்படி அனுமதிக்கலாம், எப்போது அனுமதிக்கலாம், அவர்கள் யார் யாரை பார்க்க முடியும் என்பது போன்று பல வரையறைகள் செய்யும் போது இலங்கையில அவர் சொல்லக்கூடிய, உங்களுடைய அதிபர் சொல்லக்கூடிய வளர்ச்சியும் சமாதானமும் உண்மையிலே இருக்கிறதா என்பது பொதுமக்களுக்கு, வெகு மக்களுக்கு எப்படி சென்றடையும், எப்போது சென்றடையும்? பாண்டியர்களே, முதலிலே வந்து குறிப்பிட வேண்டும், முதலிலேயே நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவரும் இயக்குநருமான சீமான் அவருடைய வார்த்தை பிரயோகம் நான் அல்லக்கை என்று சொன்னார். அப்படி அல்ல, ஒரு தமிழரிடத்திலே பேசுவதற்கு ஒரு
மதிப்பு இருக்கிறது, ஒருவரை பேசுவதற்கான வரைமுறை இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு பேசும்போது என்று சொன்னால் இவர்கள் அந்த தமிழத்து நான் இந்த மாகாணத்திலே அதிகப்படியான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ. நான் யாருமே எங்களுக்கு அரசாங்க அதிபரோ யாருமே எங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி வந்து கொடுக்கல. இந்த பதவிகள் எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டதான். மாகாண சபையா இருந்தாலும் சரி, அல்லது அது சட்டசபையா இருந்தாலும் சரி, அல்லது பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான். டக்ளஸ் தேவா இருந்தாலும் சரி, அமைச்சர் ஆர்மோகன் இருந்தாலும் சரி, இருந்தாலும் எங்களுடைய மக்கள் எல்லாருமே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் நாங்க இங்க போயிருக்கிறோம். அதனால யாருக்கும் நாங்க வந்து வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒன்றை ஒன்று முதல் சீமான் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருக்கு அங்கே ஒரு பெருந்தூரத்தை தமிழ்நாட்டில் கூட ஏற்படுத்திக்க முடியல. அவரால் அவர் இவ்வளவோ பேசுறார். இன்னைக்கு அவர் பேசும்போது சொன்னார் நான் தமிழராக வாழ்ந்தேன், தமிழராக இருப்போம் என்று. இவர் இலங்கையில வந்து திரைப்படம் எடுக்கும் போது மாதவனையும் பாவனா வச்சு திரைப்படம் எடுக்கிற அன்னைக்கு இலங்கை நல்ல அன்றைக்கு யுத்த காலத்தில் தமிழர்கள் கொல்லப்படும் போது அன்னைக்கு அவருக்கு இந்த இலங்கை நல்லோம், இந்த இலங்கை நாட்டினுடைய கொஞ்சம் காட்சிகள் எல்லாம் நல்லோம். ஆனா இன்றைக்கு அவர் அரசியல் வரும்போது அரசியல் நாடகத்துக்காண்டி இந்த நாட்டிலே நடக்கின்ற உண்மை நிலைமைகளை அறியாமல் தமிழகத்திலே உள்ள ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் இவைகளை ஒரு கைகளை எடுத்துக்கொண்டு அரசியலில் நடத்துகிறார்கள். இன்று ஒன்றே ஒன்று நான் சொல்ல வேண்டும். இன்று இந்தியாவிலே ஜம்மு காஷ்மீரில் நடக்கின்ற பிரச்சனைக்கு ஏன் இவர்கள் ஏன் பேச முடியாது? ஐநாவினுடைய விசாரணைகளை ஜம்மு அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய நீங்க புரட்சி செய்றீங்களோ? நீங்க என்ன செய்றீங்க? ராமசாமி நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க நாங்க மக்களுடைய பிரதிநிதி, மக்களுடைய தேவையை நாங்க செய்துட்டு இருக்கோம். நீங்க வந்து வெறுமனே நீங்க வந்து ஒரு சமூகத்தினுடைய பேசுறதுக்கான நிலைமையில பேசக்கூடாது. இங்க உண்மை நிலைமைகளை அறிய வேண்டும். இங்க இந்த நாட்டினுடைய ராஜபக்ச உண்மை நிலையை அறிய வேண்டும் சொல்லி வாக்களித்தவர் ஜனாதிபதியாக போறதில்ல. இந்த நாட்டில் உள்ளவர்கள் தான் வாக்களித்து இந்த நாட்டில் உள்ளவர்களால அவர் மீண்டும் ஜனாதிபதியா வர போறது உண்மை. இதுல யாரும் மறக்க முடியாது. ஆமா, நீங்க உண்மைதான். நீங்க கூட இருந்து அடிச்சுக்கிட்டு இருங்க சால்ரா. உண்மைனா வந்த ராஜபக்சே வந்தா பாரு. நீங்க யாருக்கு நீங்க பணத்தை வாங்கி இன்னைக்கு நீங்க தமிழர்களை பத்தி பேசுவீங்கன்னு மக்களுக்கு நீ ராஜபக்சே பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்களா? பதில் சொல்லுங்க நீங்க. திருசிமா நான் பேசுறேன். அது போன்ற நம்ம ஆதாரம் இல்லாத நம்ம வந்து மற்றவர்கள் பேச அந்த வார்த்தை திரு சீமான் அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டதுக்கு நான் உள்ளபடியே வருத்தம் தெரிவிக்கிறேன். நான் அப்போதே கூட சொன்னேன். அது வேறு விஷயம். நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் வந்து தனிப்பட்ட முதல் தேவையில்லை. நமக்கு அதுக்கான ஆதாரம் நம்ம கேட்கிறது திரு சீமான், திரு வைகோ, திரு பழனிமாறன், திரு திருமாவளவன் இவர்கள் எல்லாம் விட்டுவிடுங்க. ஐநாவுடைய மனித உரிமை கமிஷன் ஆணையம் வந்து ஒரு விசாரணை குழு அனுமதிக்கும் போது அதற்கூட அனுமதி செய்யல அப்படிங்கும் போது உண்மையிலேயே அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறது இந்த உலக சர்வதேச சமுதாயத்துக்கு எப்படி தெரிய வரும்? அதுதான் நம்முடைய கேள்வி. பொதுமக்களையும் வெகுமக்களையும் மக்களுடைய பிரதிநிதிகளும் ஐநா உள்ளிட்ட அமைப்புடைய பிரதிநிதிகளும் அனுமதித்தால் தானே உண்மையில் என்ன நடக்கிறது, திரு ராஜபக்சே சொல்வது உண்மையா, திரு சீமான் போன்றவர்கள் சொல்வது உண்மையா என்பது தெரிய வரும். நீ கேட்கிற அருமையான ஒரு பாயிண்ட்ங்க. முதல்ல சொன்னதுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். தமிழர்கள் ஏன் ராணுவத்தில் உள்வாங்கப்படலன்னு போர்க்காலத்தில எல்லாம் அவர்கள் 400 பேர் உள்வாங்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போர்க்காலம் நடந்ததுல டிஐஜி சங்கரன் அதிரடி தலைமை தாங்கின ஒரு வடக்கை சேர்ந்த ஒரு தமிழர் தான் அதுக்கு தலைமை தாங்கி இருந்தார் அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய மக்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பேச்சுவார்த்தைகள் பண்ணலாம். அதை அங்கே யாருமே தடுக்க முடியாது. முதலில் உள்நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய தேவைகள் யுத்தங்கள் நடக்கப்பட்டிருக்கும். அந்த யுத்தங்களுடைய நடக்கப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட அழிவுகள் எல்லாம் சீர் செய்யணும் ஒரே காலத்தில் செய்ய முடியாது. நாட்டினுடைய அபிவிருத்திகள் வந்து இன்றைக்கு பாதி அளவில் அபிவிருத்தி நடந்தது வடகிழக்குல. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி 100% ஒரே இரவுல நாங்க அபிவிருத்தி செஞ்சிட முடியாது. மக்களுடைய தேவைகளை வந்து 100% ஒரே இரவோ அல்லது ஒரே பகலோ எங்களால ஒதுக்க முடியாது. இந்த அரசாங்கங்கிறது ஒரு நாட்டுல வந்து ஒரு யுத்தம் ஏற்பட்ட காலத்துக்கு பின்பு அந்த நாட்டினுடைய அபிவிருத்திகள் படிப்படியாக முன்னேறி கொண்டுதான் இருக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஒரு வெள்ள அனர்த்தங்கள் வந்துருச்சு, இயற்கை சீற்றங்கள் வந்துருச்சு. நாங்க ஒரே நேரத்தில் 24 மணி நேரத்தில் அதனுடைய இயற்கை அனர்த்தங்களை சரிப்படுத்த முடியாது. அதற்கு காலங்கள் தேவைப்படும் போது நீண்ட 30 ஆண்டுகளாக நடந்தப்பட்ட இந்த யுத்த காலத்துல இழப்பீடுகள் இரு பக்கங்கள் வந்திருக்குது. எந்த பக்கமும் ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, இரு பக்கங்கள் வந்திருக்குது. வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கலாம்.
இல்ல நம்ம வளர்ச்சி பணிகள் நடக்குதுன்னு நினைச்சு வளர்ச்சி பணி நடப்பதா நீங்க சொல்ல முடியாது. நம்ம சொல்றோம் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர் குற்றம் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 1,00,000 தமிழர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 90,000 விவாதம் வந்து இன்னும் நடந்திருக்காங்க. இன்னும் வந்து 90,000 விதவைகள் இருப்பதா அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரே சொன்னார். அவங்க இருக்கக்கூடிய எல்எல்ஆர்சியிலேயே சொல்லப்பட்டிருக்கு நிறைய தமிழர்கள் 40,000க்கு மேற்பட்டவர் உயிரிழந்து மாயமாயும் போயிருக்கிறார்கள். அதற்கான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாம். இப்ப வளர்ச்சி பணிகள் இருக்கட்டும் தேவை. இந்திய அரசும் சொல்வது போல இலங்கை அரசும் சொல்வது இப்ப வளர்ச்சி பணி தேவை மாற்று கருத்துல. ஏற்கனவே நடந்த போர் குற்றத்திற்கு ஏற்கனவே நடந்த உயிரிழப்புகளுக்கு என்ன பதில்? ஒரு போர் நடக்கும்போது இரு பக்கங்களில் உள்ள பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அது எந்த விதமான இழப்புகள் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு அதுக்கு ஒரு விசாரணை குழு வைத்து இந்த அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த விசாரணை குழுவினுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் போது அதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது எங்களுடைய திட்டவட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அரசாங்கத்தினால் முதலில் இந்த ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியால். திரு சீமான் அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை நியமிச்சிருக்கு. போர் நடத்தினது யாரு? அரசாங்கம். கொண்டு வச்சது யாரு? இப்ப கொலகாரனே உனக்கான தண்டனை நீயே வழங்கிக்க, விசாரிச்சு நீயே ஒரு தீர்ப்பை வழங்கி நீயே ஒரு தண்டனை வழங்கிக்கன்னா எவன் நான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டு தண்டனை வழங்குவான்? இது மாதிரிதான் இவங்க பேசுறது இருக்குது. அரசாங்கம் நியமிச்சிருக்குன்னு. அப்போ நீ குற்றமற்றவன் நம்ம முதல்ல கேட்க மக்கள்கிட்ட தான் விசாரணை நடத்துறோம். அரசாங்கம் வந்து நினைச்சவங்க போயிட்டு மாறல. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களிடத்திலே தான் நாங்கள் அவருடைய குறைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க வேற கேள்வி இல்ல. நானும் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய அரசு நம்ம வந்து குஜராத்ல நடந்த கலவரமாகட்டும் குஜராத் போலீஸ் தான் விசாரணை நடத்துது. இல்ல காஷ்மீர் நடக்கக்கூடிய பிரச்சனை ஆகட்டும் காஷ்மீருடைய நீதிமன்றம் தான் விசாரணை நடத்துது. அது போல எந்த பகுதியில் என்ன நடக்குது அவர்கள் தான் திருப்பி எல்லாத்துக்கும் ஐநா இருக்குது. அப்புறம் உலக நாடுகள் சபை இருக்குது. இப்ப நீங்க ஒரு இன அழிப்பு போர் என்பதே நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? செத்தது முழுக்க தமிழன். அவர் சொன்னார் தமிழர்களுக்கு நான் எந்த தவறு செய்யவில்லை. சிங்களர் அவர் அப்படித்தான் பேசுறாரு. இலங்கையுடைய அதிபர் நான் தமிழர்களுக்கு எதிராக செயல்படவே முடியாது. இது வந்து ஒரு சின்ன தேசம். தமிழருக்கு எதிராக செயல்படவே முடியாம நீங்க சொல்றீங்க நான் தமிழர்களை வந்து வெறுக்க முடியாது பகைக்க முடியாது, தமிழர்கள் வந்து எனக்கு எதிரிகள் இல்லைன்னு. எதிரிகள் இல்லாத போது வெறுக்க முடியாத நிலையிலேயே இத்தனை லட்சம் பேரை நீங்க கொண்டு இருக்கிறீங்க. என் நாடே சுடுகாடாக இருக்குது. 90,000 விதவைகள் இருக்கிறாங்கிறது நான் சொல்லல. எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ ஆய்வு கட்டுரைகள் எவ்வளவு பேர் மனித உரிமை ஆர்வலர்கள் அங்க போய் பார்த்தவங்க சொல்றாங்க. பல்லாயிரக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சான்று பாலச்சந்திரன் மரணமும் இசைப்பிரியாவும். சரணடைந்த கைதிகளை நீங்க பாதுகாக்கணும், கொலை செய்யக்கூடாது, தண்டனைக்கு உள்ளாக்க கூடாதுன்னு மரபு இருக்கு. அப்ப சரணடைஞ்சதான இசைப்பிரியா அவன் எதுக்கு பாலியல் துன்புறுத்தி நீ படுகொலை செஞ்சு இப்படி நிர்வாணப்படுத்தி போட்டாங்க கேட்கவே இல்லையே யாரும். அப்ப நீங்க இதையெல்லாம் கேட்கறதுக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அதிபர் சொல்ல போறாரா? தமிழர்களுக்கு நல்லிணக்க அடிப்படையில் தமிழர்கள் மேல வச்சிருந்த எதிரி இல்லாம தான் இவ்வளவு நடந்திருக்கா? அப்ப இது எதிரியா இல்லாமலே எத்தனை லட்சம் பேர் கொண்டவர். நீ எதிரியா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கோம், என்ன நடந்திருக்கும்? அவங்களுடைய பார்வையில எல்டிடி அப்படிங்கிறது தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதியா பார்க்காம அவங்களுடைய பார்வையில வந்து ஒரு போர்க்குழு தானே. அவங்க அப்படித்தானே பாக்குறாங்க. ஒரு ஆயுதம் ஏந்திய குழு தானே பாக்குறாங்க. நீங்க தான் பேசுறீங்க. எவ்வளவு பெரிய சிக்கனாலும் பேசிட்டுக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுற அதிபர். அப்ப தந்தை செல்வா காலத்துல இந்த அறவழியில தானே போறான்னா ஆயுதம் அன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் வந்தது. 30 ஆண்டு காலம் அறவழி பேசிட்டு இருக்கலாம். சரி, இவரு அதிபரா வந்தாரு. போறதுக்கு இவருக்கு போர் அறிவிச்சாரு. போர் இடைநிறுத்தம் செஞ்சிருந்தது விடுதலை புலிகளா அல்லது சிங்கள அரசா? விடுதலை புலிகள் தானே. அதை மீறி இடைநிறுத்தத்தை மீறி போர் தொடுத்தது யாரு? சிங்கள அரசா விடுதலை புலிகளா? நீங்க சொல்லுங்க. அப்ப பேசிக்கலாம். தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் இந்த தீவிரவாதிகள் சொல்றாங்க. ஆனா இலங்கையில கொல்லப்படும் போது மட்டும் அப்பாவி தமிழர்கள் சொல்றாங்க. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இழப்புகள் விடுதலை புலிகள் வந்து ஆயுதம் ஏந்தி போராடினாங்க அப்படிங்கிற மாற்றத்தில் இல்லை. ஆனா பெண்களும் இல்ல திரு ராமசாமி பெண்களும் வார்த்தையை நீங்க திருப்ப ஆயுதம் ஏந்தி போராடினாங்கிறத மாற்றுக்கத்தில் ஆயுதம் ஏந்தி வேண்டிய நிர்பந்தத்துக்கு தன்னது யாரு? பிரபாகரன் பயங்கரவாதி, விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் என்றால் அந்த பயங்கரவாதத்தை பிரசரித்த தாயே சிங்கள அரச பயங்கரவாதம் தானே. அதை நீங்க கேளுங்க. ஜெயவர்த்தனை மட்டும் சரியான பௌத்தனா இருந்தா நான் ஆயுதம் இருந்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதுன்னு தலைவர் பிரபாகரன் சொன்னாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க. 30 ஆண்டுகள் தந்தை செல்வ அறவழியில போராடும் போது அண்ணன் காந்திய வழியில அகிம்சை முறையில் போராடினார் தானே. அன்னைக்கு அவர் கேட்ட நியாயமான அரசியல் தீர்வை நீங்க வச்சிருப்பீர்களே. ஆனால் இந்த ஆயுதம் ஏன் பிறக்குது? அறம் தோற்கும் போதான மரம் பிறக்குது.
நீங்க அதை விட்டுட்டு இப்ப வந்து ஆயுதம் ஏந்தி போராடினார்கள், அது உண்மைதானே. யார் போராட திணிச்சது யாரு? ஆயுதத்தை கையில கொடுத்தது யாரு? இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் கேட்க திரு ராமசாமி, அதாவது திரு சீமான் சொன்னது போல போரில் என்ன நடந்தது ஒருவர் என்னோட கேள்வி, உங்களுடைய பார்வை இலங்கை அரசுடைய பார்வையில் எல்டிடி வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருக்க வேண்டும். ஆனால் திரு சீமான் குறிப்பிட்டது போல பெண்களும் குழந்தைகளும் சரணடைந்தவர்களும் ஆதரவற்று இருந்தவர்களும் பாதுகாப்பு வளையத்திருந்தவர்களும் கொல்லப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதா இல்லையா? அந்த குற்றச்சாட்டு சந்திரன் பயங்கரவாதியான்னு கேளுங்க. அவர் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி ஐயாட்ட கேளுங்களேன். இல்ல அவர் அந்த குற்றச்சாட்டு இல்லை என்று நிரூபிக்கிற கடமையா இருக்கா? குற்றச்சாட்டு இல்லை என்று இலங்கை அரசு நினைப்பதே நடக்கட்டும், அதை நிரூபிக்க வேண்டிய கடமை இலங்கை அரசுக்கு இருக்கிறா இல்லையா திரு ராமசாமி? நீங்க சொல்றது பாண்டிய அவர்களே, உண்மையிலுமே இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் விசாரணை குழுக்களை வைத்துக் கொண்டு விசாரணைகளை இன்று அதே வடகிழக்கு மக்களே, உறவுகளை இழந்த மக்களை, அது தாய் தகப்பனை, யார் யார் என்ன உறவுகளை இழந்திருக்கிறார்கள் என்பதை இன்று ஒரு விசாரணை கமிஷனை வைத்துக் கொண்டு ஆராய்ந்து அதன் பின்பு அதற்கான உண்மை நிலவரங்களை இந்த அரசாங்கம் சமூகத்துக்கு அல்லது சர்வதேசத்துக்கு அறிவிக்க உள்ளது. இதுதான் உண்மை. அப்ப நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். இந்த விசாரணை முடிவில் இந்த ராணுவ வீரர்கள் வந்து இந்த போர்க்குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு வருது. இந்த போர்க்குற்றத்தை ராணுவ வீரர்கள் அதிபர் கட்டுப்பாட்டை மீறி செஞ்சுட்டாங்களா? அதிபர் சொல்லிதான் நாங்க போரே செஞ்சோம்னா அப்புறம் யாரை தண்டிப்பீங்க? யாரை தண்டிப்பீங்க? சீமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டிலே ஒரு தீவிரவாதம் இருக்கும் போது அந்த தீவிரவாதத்தை அடக்குவது அந்த அரசினுடைய கடமை. தீவிரவாதத்தை உருவாக்குனது யாரு? நீங்க தமிழர் தானே? உண்மையில தமிழர்னா சொல்லுங்க, எப்ப இந்த தீவிரவாத போராட்டம் வந்தது? ஒரு சின்ன தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடைய பேட்டியில இதை தாண்டி இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டார். மீனவர் பிரச்சனையை நாம் வந்து சமாதானத்தின் மூலமாக மனிதாபிமான அடிப்படையில் பேசிக் சொன்னார். அவர் இலங்கை அமைச்சராக இருந்த போது, இலங்கையுடைய மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த போது, மீனவர் நல அமைச்சராக இருந்த போது இங்க இருக்கக்கூடிய மீனவர்களிடம் பேசி இங்கு இலங்கையுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தபோது அவர்களை விடுவிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து சொன்னார். இப்போதும் கூட நம்முடைய இந்திய மீனவருடைய படகுகள் அங்கு அவருடைய கைப்பற்றல் இருக்கிறது. ஏன் இந்திய அரசாலும் ஏன் இலங்கை அரசாலும் இதை விடுவிக்க முடியவில்லை? தந்தி டிவிக்கு இலங்கையுடைய அதிபர் மஹிந்த ராஜபக்சே அளித்த பேட்டியில் மீனவர் விவகாரம், இலங்கை தமிழர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பற்றி கூறினார். அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய கூற்று எல்லாம் உண்மைதானா, அவருடைய பேச்சை நம்பலாமா என்ற தலைப்பில் இந்த விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு கே டி ராகவன் கேட்க விரும்புகிறேன். அவர் சொன்னார், இலங்கை அதிபர் சொல்றார், மீனவர்களை நாங்க வந்து தாக்குறதே கிடையாது, மீனவர்களை நாங்க தாக்கக்கூடாது உத்தரவு போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும் 2011 வரை நிச்சயமானது. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா இப்ப நாங்க வந்து மீனவர் தாக்குதல் நடத்தப்படும் நீங்க முதல்ல குறிப்பிட்டீங்க. 2011 வரை கடைசி தாக்குதல் நடந்தது. இப்ப வரைக்கும் அடிக்கப்பட்டு போயிட்டு இருக்காங்க, பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொல்றார், தாக்குதல் நடக்கவே இல்லை, அப்படி சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டா இருக்க முடியும்? 100% ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் சொல்ல எங்களுடைய கடற்படை எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்ல அப்படி சொல்லவே முடியாது. இந்திய கடற்படையா நம்முடைய மீனவர்களுக்கு ஒண்ணுச்சு? அப்படி கிடையாது. அப்படி அவர் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவர் ஜனாதிபதி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அங்க ஆட்சியை வைத்துக் கொள்ளவில்லை என்ற அர்த்தமா? ராணுவ கட்டுப்பாட்டில் தான் அந்த ஆட்சி இருக்கிறதா பாகிஸ்தான் மாதிரி? அது அவருடைய அந்த வார்த்தைகள் நம்ப தகுந்ததா எனக்கு தெரியல. அதான் நான் சொல்றேன், இந்த பேட்டியை பார்க்கும் பொழுதே ஐ திங்க் இஸ் இன் தி லூசிங் பேட்டில் அப்படின்னு எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது. ஏனென்று சொன்னால் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையாக தமிழர்களை பத்தி பேசும்பொழுது, மீனவர்களை பத்தி பேசும்பொழுது பேசுவதை பார்த்தால் சமீபத்திலே அவருடைய கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகி எதிர்கட்சியை சார்ந்தவர்கள்கிட்ட போய் அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிறாங்க பொழுது அதனால இந்த தோல்வியினுடைய இது அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் இதை கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு பகவான் சிங் நான் கேட்க விரும்புறேன். மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய பேட்டியில சொல்றார், நான் இலங்கையுடைய மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த போது இலங்கை மீனவருடைய படகுகளை இந்திய அரசு பிடித்து வைத்திருந்த போது அதை விடுவிக்க சொல்லி பேசியிருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் பேசியிருக்கிறேன், இதை மனிதாபிமான அடிப்படையில் தான் அணுக வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் இன்று வரை அவர்களுடைய பிடிமானத்தில் இருக்கக்கூடிய படகுகளை விடுவிப்பதற்கு அவர் ஏன் முயற்சி செய்யவில்லை? இதுவுமே நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அரசியல் காரணமான ஒரு கூட்டு தான் நம்ம நம்ப முடியுமா? நிச்சயமா இது ஒரு ஃபிஷர்மேன் இஷ்யூ, ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா தான் வந்துட்டு இருக்கு முதல்ல இருந்து. இதுல பாண்டே சார் அதுல ஒன்னு முக்கியமான ஒரு உண்மை என்னன்னா, இப்போ நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறது இலங்கை நேவியால கிடையாது. நீங்க வேணும்னா ராமேஸ்வரத்துக்கு போங்க, நம்ம அரசியல் தலைவர்கள போகட்டும், அங்க மீனவர்களோட பேசட்டும். நான் அங்க என்னுடைய நிருபர் இருக்கிறார், நான் போயிருக்கிறேன், பர்சனலா போய் பார்த்திருக்கேன். இவங்க நம்ம மீனவர்களும் ஆல்மோஸ்ட் மன்னார் கோஸ்ட் வரைக்கும் போறாங்க மீன் பிடிக்க. அதற்கு இப்ப தாக்கப்படுறது நாம தாக்கப்படுறது அவங்களுடைய மீனவர்கள், அவங்களும் தமிழாட்கள் தான், தமிழ் மீனவர்கள் தான். இப்ப கிட்டடியில அந்த டெலிகேஷன் இங்க வந்தது, தமிழ்நாட்டுக்கு வந்தது, டெல்லிக்கும் போனாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம பேச்சு தீர்த்திக்கலாம்,
நம்ம ஒரு வாரத்துல 3 நாள் 4 நாள் நீங்க மீன் பிடிக்க வாங்க, 3 நாள் நாங்க மீன் பிடிக்க போவோம். திஸ் இஸ் a kind of a dialogue. அவங்க விரும்புறது இது. உண்மையா என்னன்னா இப்ப அவங்க தாக்குறாங்களே, நீங்க ஒண்ணு கேள்வி கேட்டீங்களா, ஏன் இந்த படகுகளை பிடிச்சி வச்சிருக்கீங்க? they want a negotiation. சரி, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாங்க. ஒரு வாரத்துல 4 நாள் நீங்க மீன் பிடிச்சீங்க, 3 நாள் நாங்க மீன். அங்க இருக்கிற தமிழ் ஃபிஷர்மேன் நார்த்ல யாரு இருக்கிறாங்க? எல்லாமே தமிழர்கள் தான். இந்த போர் முடிகிற வரைக்கும் அவங்களால எல்லாம் தாண்டி போறோமா இல்லையாங்கிற அப்புறம் கூட நான் என்ன கேட்கிறேன், இலங்கை மீனவர்கள் கூட இந்திய எல்லைக்கு வருகிறார்கள். அவர்கள் முறைப்படி கைது செய்யப்பட்டு முறைப்படி விசாரணை செய்யப்பட்டு முறைப்படி விடுவிக்கப்படுகிறார்கள். நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டி இருக்கலாம், மறுக்கவில்லை. தாண்டினால் அவர்களை தாக்குவேன், கொல்லுவேன், அவருடைய படகுகளை விடமாட்டேன் என்று சொல்வது என்ன தார்மீகமா இருக்க முடியும்? திரு சீமான் கேள்வி எழுப்பது போல ஒரு பேரம் நடத்துவதற்கான பொருளாக இருக்க முடியுமா மீனவர்கள்? அதுதான் அது ஒரு பாலிடிக்ஸ் தான். ஐயா சொல்றாங்க நம்ம மீனவர்கள் தான் அங்க பிரச்சனைன்றாங்க. இப்ப நம்ம படகுகளை பறிச்சு வச்சுக்கிட்டது, கடந்த காலங்களில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்களை சுட்டுக் கொண்டது, நம்ம வலைகளை அறுத்து வீசியது, நம்ம மீனவர்களை அடிச்சு துன்புறுத்தினதெல்லாம் அந்த மீனவர்கள் தான் ஐயா சொல்ல வராங்களா? இப்ப என்னன்னா இவங்க சொல்றது ஒரு எல்லை தாண்டி போறாங்க அப்படின்னா, நீங்க கேட்டது போல எல்லை தாண்டி வந்தால் நான் படகை பறிச்சுக்குவேன், ஒரு நிமிஷம் உன் நாட்டு மீனவனை கைது பண்ணி உள்ள வச்சிருவேன், நான் அடிப்பேன், சுடுவேன் அப்படிங்கறதெல்லாம் இது ஒரு நட்பு நாட்டின் செயல் இல்லையே. நட்பு நாடுங்கிறது உன்னுடைய வளங்கள் எனக்கு, நீ இங்க வர்த்தகம் செய்வேன், நீ நான் அங்க வர்த்தகம் செய்வேன், நீங்க தொழில் தொடர்பு, வர்த்தக தொடர்பு இதெல்லாம் வைத்துக் கொள்வதுதானே நட்பு. அப்ப என்னுடைய வளங்களை நீ இங்க வியாபாரம் பண்ணி கொண்டு போவ, உன்னுடைய வளங்களை நான் எடுத்துட்டு வரக்கூடாது, நீங்க எல்லை தாண்டி வந்தா நான் சுடுவேன்னா இது நட்பு நாடு இல்லை, இது பகை நாடு இல்ல, இது ஒரு நட்பு நாட்டின் செயல் இல்லையே. அப்படித்தானே நீங்க பாக்கணும். இது ஒரு நட்பு நாடு செய்யற காரியம் இல்லையே. படகை பறிச்சு வச்சுக்கிட்டு வாங்க பேச்சுவார்த்தைக்குன்னா இல்ல நான் இப்போ அங்க நடக்கிற வன்முறை பத்தி தான் பேசினேன். இப்ப என்னன்னா அங்க உள்ள தமிழ் மீனவர்களுக்கும் நம்ம மீனவர்களுக்கும் தான் பிரச்சனை. இதுல நேவி என்னன்னா ஒரு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கு. மிந்தி அடிச்சாங்க, மிந்தி சுட்டாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. நான் ஆஸ் a ஜேர்னலிஸ்ட் நாங்க போயிருக்கேன். அப்ப அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, படகு வருது அங்கிருந்து, அது மீனவ படகா இல்லன்னா புலி படகா எனக்கு தெரியாது, அதனால சுட்டோம் அப்படின்னாங்க. அது ஒரு தப்பக்கட்டு தான். இது உண்மை. இது என்னன்னா சாரி ஆமா இல்ல அப்ப நான் சொன்னேன், மிந்தி சுடும்போது அப்படி சொன்னாங்க. இது மீனவர்களை வச்சு 2 பக்கத்திலயும் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நாங்க. அதான் உண்மை. பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா, இப்ப நம்ம கூட இங்க தாய்லாந்துல இருந்து போட் வருது, நம்ம பிடிச்சு வைக்கிறோம். பர்மால இருந்து போட் வருது, உடனே நம்ம கொடுத்துடுறோமா? there is politics between Sri Lanka and India on fishermen issue. இது இந்த 2 ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸும் பேசினா தீர்ந்துடும். ஆனா பேச விடுறது கிடையாது. முக்கியமான விஷயம் சொல்றாரு திரு சீமான். அதாவது வடக்கு மாகாணத்துல நாங்க தோற்போம் தெரிஞ்சுதான் அங்க மாகாண தேர்தல் நடத்தினோம். இந்த முறை நாங்கள் ஏற்கனவே பெற்ற வாக்களை விட அதிகமாக தமிழர் பகுதியில் எங்களுடைய கட்சி பெறும், நான் பெறுவேன் சொல்றாரு. அதுக்கான காரணமான சொல்றாரு, இப்ப இளைஞர்கள் மாறி சிந்திக்கிறாங்க, அவங்க வளர்ச்சி பாதையை நோக்கி போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் போர்க்குழுக்களுக்கு பயன்பட்டாங்களோ அவர்கள் மாற்றி சிந்திக்கிறார்கள், தமிழர் பகுதியிலேயே அதிகமான வாக்களை பெறும் சொல்லி நம்பிக்கை சொல்றாரு அதிபர் ராஜபக்சே. அது வரட்டும், தேர்தல் முடிவு வரட்டும், பார்ப்போம். உங்களுக்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையில் அங்க கூட இளைஞர்கள் மத்தியில் இந்த புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கா? நமக்கு போர்ல பட்டதெல்லாம் போதும் இல்ல, நிச்சயமா இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்முடைய உரிமைக்கான குரல் கொடுக்கப்பட்டாலும் கூட நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல போர் அப்படிங்கிறது நிச்சயமா விரும்பத்தகாத ஒன்றுதான். தமிழர்களா இருந்தாலும் சரி, சிங்களவர்களா இருந்தாலும் சரி. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பி போர் ஒன்றை நான் இந்த விவாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே நான் அன்பா கேட்கிறேன். போர் நாம மாவா சொன்னது மாதிரி நாங்கள் ஆயுதத்தின் மீது, இந்த வன்முறையின் மீது காதல் கொண்ட ஒரு மனநோயாளிகள் அல்ல, ஒரு தேசிய உரிமைக்கான போராளிகள், போராட்டவாதிகள். இந்த போரை எங்கள் மேல திணிச்சதே வலுக்கட்டாயமா சிங்கள பேரினவாத அரசு தானே. எப்போதைக்கு இந்த போராட்டம் வந்தது தம்பி? நீங்க அவர் சொல்றாரு அந்த போராட்டங்கள் பேசிய தாண்டி அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கருத்தா இருக்குது. அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க பாக்குறீங்க, வந்து பேசிய ஐயா விக்னேஸ்வரன்ல இருந்து, ஐயா சம்பந்தம்ல இருந்து, இலங்கையை பிரிச்சு கேட்க முடியாது, ஈழம்ங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட எங்களுக்கு ஒண்ணுமே செஞ்சு தரலன்னு தானே சொல்றாங்க. ஏனைய நெடுஞ்சாலையிலிருந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறோம். நம்ம எல்லா இடத்துலயும் குண்டு பிடிச்சிட்டு இருந்ததை தாண்டி, மாறி மாறி சுட்டுக்கிட்டு இருந்ததை தாண்டி, இன்னைக்கு 24 மின்சாரத்துக்கான முயற்சி. வெளிப்படையா பேசணும்னா, சிங்கள ராணுவ வீரர்களின் உடற்பசிக்கு உணவானா ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொட்டி துண்டுங்கிற நிலைமையில தான் என் அக்கா தங்கச்சி இருக்கு.
விபச்சாரம் பண்ணி பிழைக்கிற நிலையில தான் நாங்க நிக்கிறோம். இன்னொரு ஒட்டு குடிசை கூட இல்லாம, ஒரு குட்டிச்சுவர் கூட இல்லாம மரத்து நிலையில குடும்பம் நடத்துற நிலையில தான் நிக்குது. இப்ப அடிப்படை தேவை சாலை போடுவது, இந்த தண்டவாளம் போட்டது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்ப காட்டுறதுக்கு தானே தம்பி. நீங்க அதையே தானே பேசிட்டு இருக்கிறீங்க. போர் முடிஞ்ச 5 ஆண்டுகள் அதை தானே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் சாலை கட்டிட்டேன், நான் சாலை போட்டுட்டேன், நான் இந்த தண்டவாளம் போட்டுட்டேன், இதே தானே பேசிட்டு இருக்கிறீங்க. வேற என்ன கொடுத்தீங்க நீங்க? விக்னேஸ்வரன் அலுவலகத்துல ஒரு நாற்காலி உடஞ்சா கூட அதை அவரா வாங்கி போட்டுக்கிற முடியுமான்னு கேளுங்க. உரிமை இருக்கா? எனக்கு நில உரிமை இல்ல, நிதி உரிமை இல்ல. என்னை பாதுகாத்துக்கொள்ள ஒரு இப்ப நம்ம நாட்டுல மாநில அரசுகளுக்கு ஒரு காவல்துறை உரிமையாவது இருக்கு. அந்த உரிமை கூட எனக்கு இல்ல. அப்புறம் என்னதான் எனக்கு கொடுத்துட்ட? இல்ல நீங்க அது ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. அவரே சொன்னது போல இல்ல, இங்க பாத்தீங்கன்னா இந்த மாகாணங்களுக்கு வந்து இந்த காவல்துறை உரிமையோ என்ன சொல்றீங்க? காவல் உரிமைங்கிறத எந்த அளவுல சொல்றீங்க? இல்ல திருச்சி காவல்துறை உரிமையோ இல்ல நில நிர்வாக உரிமையோ காவல்துறை உரிமையோ எந்த மாகாணத்துக்குமே கொடுக்கப்படல. வடக்கு மாகாணத்துக்கு கொடுக்கப்படல. எல்லா மாகாணங்களுக்கும் கொடுக்கப்பட்டு வடக்கு மாகாணத்தில் இல்லன்னா நீங்க சொல்லலாம். அவங்க சொல்லக்கூடிய கருத்து எந்த மாகாணத்தில தமிழர்களுக்கு தரப்படலைங்கிறத அந்த உரிமைக்கு தானே அந்த போராட்டமே தொடங்குது. நீங்க எந்த மாகாணத்திலும் கொடுக்கப்படலைங்கிறதான பிரச்சனை. ஏன் கொடுக்கல? பக்கத்துல உன் நட்பு நாடு பாக்குற, உன் உறவு நாடுங்கிற இந்தியா, நீ வந்து ஒரே ஒரு மொழிவழி தேசியம் தான் உன்னோட இருக்கான், தமிழ மட்டும். இங்க எத்தனை மொழிவழி தேசியங்கள் இந்தியாவில் வாழுது? அப்ப அவனுக்கு இருக்கிற உரிமை நீங்க கொடுக்கணும்ல. இல்ல மத்திய மாநிலத்தில கிழக்கு மாநிலத்தில இல்லாத காவல்துறை உரிமை, நில நிர்வாக உரிமை வந்து வடக்கு மாநிலத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுங்கிறது எப்படி? ஏன் கொடுக்கல கேட்கிறேன். மத்திய மாநிலத்துக்கு கிழக்கு மாநிலத்துக்கு ஏன் கொடுக்கல? அவருடைய அரசியல் சாசனம் அப்படி இருக்குது. நம்ம அவருடைய அரசு அந்த சாசனமே பிள்ளைங்க தானே நாங்க பேசுறோம். சாசனமே பிள்ளை. அந்த சாசனம் தான் சொல்லுது சிங்கள பௌத்தனை தவிர எவன் அந்த நாட்டின் அதிபராக முடியாதுன்னு சொல்லுது. அப்புறம் என்ன எனக்கு உரிமை இருக்கு? இந்தியாவில் தமிழன் பிரதமர் ஆகலாம், மலையாளி பிரதமர் ஆகலாம், தெலுங்கர் ஆகலாம். நான் ஆக முடியாது, அது வேற. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, சூழல் இருக்குது, அது வேற. ஆகலாம்னு ஒரு சட்ட அமைப்பு இருக்குல்ல, அப்படியா இருக்காங்க. அப்புறம் என்னதான் உரிமை இருக்கு? எனக்கு நில உரிமையே இல்லை, நிதி நிர்வாக உரிமையே இல்லைன்னா நீங்க கேட்கறது வெறும் சோறும் நீரும் நடந்து செல்றதுக்கு பாதை தான் எனக்கு உரிமைன்னா, அது நாய் நிறைய ஆடு மாடு கூட தான் நம்ம போகுது தம்பி. குளத்துல தண்ணியை குடிச்சுக்கிறது, மரத்துல செடியில இலைய தின்னுக்கிறது, நடந்து பாதையில போய்க்கிறது, இதெல்லாம் விடுதலை, இதெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாச்சு. பண்ணிக்கு கொடுத்தாச்சு, நாய்க்கு கொடுத்தாச்சு. அப்படித்தானே என்னைய வச்சிருக்க. இது என்ன உரிமை? இல்ல, ஒரு முறைக்கு இருமுறை வென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர் மீண்டும் 2 ஆண்டுகள் ஆட்சியில் மீதம் இருக்கும் போது இப்போ வந்து மீண்டும் வந்து முன்னாடியே யாருடைய நம்பிக்கை இருக்குல்ல? சிங்களர்களுக்குள்ள நீண்ட காலமா வன்மம் புதைக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு தமிழர் அப்படின்னா நீங்க ஒரு பூதம், ஒரு பெரும் பூதம், ஒரு கோர துருவத்தை நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்க. அப்படி பல்லு போட்டு, அப்படியே பெரிய தொப்பை வயிறை போட்டு, கோரமா ஒரு உருவத்தை போட்டு, இது வந்து பூதம், இது தமிழன், இது மனிதர்களின் திங்கிற நரமாமிசம் தின்னும், இது பேர் தமிழன் அப்படின்னு சின்ன குழந்தையில இருந்து படிப்பிக்கிற. அவனுக்குள்ள ஒரு வன்மம் வருது. தமிழனாவே பரம்பரை எதிரி நீ வளர்க்கிற. அப்புறம் அந்த அடிப்படையில நீ தமிழனை கொள்றவன், தமிழனுக்கு எதிராக இருக்கிறவனுக்கு தானே நீ நல்லா வாக்கு செலுத்துவான். சிங்களம் மொத்தமா அதானே போடுவான். அப்ப அந்த பெரும்பான்மையை பெற்று நீ வெல்றதுல நீ என்ன மக்கள் தேர்வு செய்யிட்டா? சிங்கள அதிபர் தானே அவரு, தமிழர்களின் அதிபரா அவரு. வடக்கு மாகாணத்துல மட்டும் தேர்தலை வச்சு இந்த ராஜபக்சே நிக்க சொல்லுங்க, வெல்வாரா பாப்போம். நான் திரு ராமசாமி கிட்ட இறுதியான சுருக்கமான கருத்தை நான் கேட்க விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய தமிழர்களின் பார்வை மாறுபட்ட பார்வையா இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்பிக்கை பெறுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த வளர்ச்சிகள் இருக்குது, பழைய துன்பங்கள் எல்லாம் மறந்துட முடியுமா? அவ்வளவு படுகொலைகளை, அவ்வளவு போர்க்குற்றங்களை மறந்துட முடியுமா? இதை தமிழர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி தமிழர்கள் மட்டுமல்லாமல் பூர்வகுடி தமிழருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அவர் முயற்சி மேற்கொள்ள வேண்டாமா? அதுக்கான முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? சுருக்கமாக திரு ராமசாமி. முதல்ல சொன்னார், எங்களுடைய சகோதரிகள் அன்று பாலியல் தொழில் செய்து கொண்டுதான் பிழைப்பு என்று ஒரு மிக எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களை இவர் இப்படி ஒரு வன்மையாக சொல்வதை நான் முதலில் கண்டிக்கின்றேன். அப்படி ஒரு தொழிலை எங்களுடைய சகோதரிகள் இங்கு செய்துதான் கடத்துகிறார் என்று தொலைக்காட்சி முன்பு சொல்வதை நான் மிக வன்முறையாக கண்டிக்கிறேன். எங்களுடைய உறவுகளை இழிவுபடுத்த வேண்டாம். ஒன்றே கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாங்கள் 1947 இந்த நாடு சுதந்திரம் பெறும் பொழுது இந்த நாட்டிலே நடந்த முதல் மாகாணம் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே இந்திய வம்சாவளி மக்களுடைய பிரதிநிதிகளாக 8 பேர் பாராளுமன்றம் சென்றோம். அன்று எங்களுக்கு இந்த நாட்டிலே பிரஜா உரிமையை இல்லாத செய்வதற்கு வடகிழக்கை சார்ந்த தமிழர்கள் எங்களுக்கு பிரஜா உரிமையை இல்லாத செய்தார்களே, அதுதான் அவர்கள் எங்களுக்கு செய்த முதல் துரோகம். அது மட்டுமல்லாமல் அந்த பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுடைய மறைந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய தலைவர் சௌமியமுனி தொண்டநாயா அவர்கள் அகப்பட்டிலே போராடி 1978, 77 மீண்டும் நாங்கள் பாராளுமன்றம் சென்றோம். இன்று எங்கள் சமூகத்தை சார்ந்த இந்தியா வம்சாவளி சார்ந்த
மக்களுக்கு இந்த பாராளுமன்றத்திலே கிட்டத்தட்ட 8-9 பேர் பாராளுமன்றத்தை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். இவைகளெல்லாம் நாங்கள் இயற்கை மூலமாகவும் சமாதானத்தின் மூலமாக பெற்றுக் கொள்ளப்பட்டது. இன்று அவர் சொன்ன இன்னொரு கருத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது இன்று எந்த ஒரு மாகாணத்துக்கும் போலீஸ் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, அல்லது காவல் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனால் வடகிழக்கிலே உள்ள நிலைமைகள் இன்று உள்ள மத்திய மாகாணத்துடைய நிலைமைகள் வடகிழக்கிலே உள்ள இலங்கையினுடைய தமிழர்கள் 195% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய மாகாணத்திலே எங்களுடைய இந்தியா முகவரி மக்கள் 140% தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது இங்கு போலீஸ் அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டால் அல்லது காணி அதிகாரங்கள் வழங்கப்பட்டால் மாகாண சபையில பெரும்பான்மை இருக்கக்கூடிய சிங்களர்களுக்கு மத்தியில் நாங்கள் அடிமைகளாக விடுவோம் என்ற ஒரு காரணத்தினாலே எங்களுக்கு இதுகள் தேவை கிடையாது. எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய பலத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் ஜனாதிபதி இடத்திலே எங்களுடைய மக்களுடைய பலத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் பெறுவோம் என்பதுதான் உண்மையான கருத்து. ஆகவே எங்களுக்கு இந்த காணியினுடைய உரிமைகளும் உங்களை பொறுத்தவரை மத்திய மாகாணத்தை பொறுத்தவரை அந்த அதிகாரம் வேண்டாம் சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய பார்வை இறுதியான சுருக்கமான விஷயம் கேட்க விரும்புறேன். இலங்கை அதிபரும் இந்திய பிரதமர் சந்தித்த போது நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார். திரு வைகோ உள்ளிட்ட எல்லா தலைவர்களுடைய கடுமையான கண்டனத்தை பெற்றது. தேர்தலை சந்திக்க போகிறார். நீங்கள் சொல்கிறீர்கள் யார் வென்றாலும் தோற்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நம்முடைய பிரதமர் அதிபர் ராஜபக்சே வெற்றி பெறுவதை விரும்புகிறார். அர்த்தமில்லாத வாதம் இதெல்லாம். அதாவதுங்க ஒருத்தரை பாக்குறோம். இது நம்முடைய இடைவேளை கூட ஒரு விஷயம் சொன்னார். ஒருத்தர் சந்திக்கும் பொழுது கையை கொடுக்கும் போது வணக்கம் சொல்றதோ விஷ் பண்ணுவதோ ஒன்னும் தவறக்கூடாது. நான் கூட 96 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியில என்ன பாக்குறாங்களா நீங்க ஜெயிச்சிருவீங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தான் என்ன விஷ் பண்ணாங்க. நான் வெற்றி பெறுவனா இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன கிண்டல் பண்றேன்னு சொன்னா அப்படிலாம் நான் சொல்லலையே, வாழ்த்து சொன்னாங்க ஏற்றுக்கொண்டேன் அவ்வளவுதான். அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சு பாருங்க, நான் லைட்டர் வெயின்ல சொன்னதை நீங்க இதுவா எடுத்துக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு வாழ்த்து சொன்னதுனால மக்கள் அந்த நாட்டு மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். ஒரு பண்பு அது அவ்வளவுதானே தவிர நான் தேர்தல நிக்கிறீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லுவது ஒரு தவறும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. இதனால இந்தியா என்ன செஞ்சது? அங்க போய் இந்தியா எலெக்ஷன் இங்க ஆட்கள் அனுப்பினமா ஓட்டு போடுங்கன்னா இல்லாட்டி மீதி கட்சி அந்த கட்சிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாத இந்தியா? அது ஜனநாயகம். அந்த நாட்டில் யார் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாட்டாலும் நமக்கு அதை பத்தி இல்ல. யாரோ வெற்றி பெறட்டும், அந்த நாட்டுடைய நல்ல ஒரு வளர்க்கணும். அது யார் ஜனாதிபதியா வந்தாலும் அதை செய்யும். அதற்கு இந்த நாட்டுடைய பிரதமர் அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு வந்திருக்கிறார். கடந்த காலம் அந்த மாதிரி பிரதமர் இல்ல, இன்றைக்கு நல்ல பிரதமர் வந்திருக்கிறார். எல்லா நாடுகளோடு நல்லுறவை வளர்க்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அவ்வளவுதான். பகவான் சிங் இந்த பேட்டியை பற்றின இந்த விவாதம் பற்றின ஒரு இறுதியான சுருக்கமான கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் வென்று மீண்டும் ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தேவையில் அவர் இருக்கிறார். அவருடைய பேட்டி அவருடைய கருத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர் மனத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? திரு பகவான் சிங் சுருக்கமாக இறுதியா. அப்படி நான் நினைக்கல பாண்டே சார். ஒரு பெரிய அளவுல நம்ம ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா இந்த தொலைக்காட்சி மூலியமாக இங்க இருக்கிற சில நண்பர்கள் தலைவர்கள் இல்ல இந்த உங்க தந்தை டிவி எல்லா இடத்துலயும் போகுது. சோ ஓரளவுக்கு அங்கே உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள அவருடைய ஓட்டு அது அவர் சொல்றாரு இல்லையா, இளைஞர்கள் ஃபியூச்சர் பத்தி எல்லாம் சிந்திப்பாங்க, அவங்கள படிச்சவங்க எல்லாம் சொல்றாரு. அவருக்கு ஒரு கவலை என்னன்னா சிங்கள ஓட்டுகள் இப்ப பிரிஞ்சு போச்சு, தெரியுது. அவரு முந்தி ஃபர்ஸ்ட் 2009 எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் 80%, அதுக்கப்புறம் குறைஞ்சது. சோ சிங்கள ஓட்ஸ் ஆர் டிவைடட். அவர் என்ன இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் மேல ரொம்ப டிபெண்ட் பண்ணிருக்காரு இந்த முறை. அதுக்காக தான் இதுல இந்த மாதிரி நம்ம பேச்சு இது பண்ணலாம், எல்லாமே செட்டில் பண்ணலாம், தமிழ்ல பேசுறாரு. ஹி ட்ரை டு ரீச் அவுட். இது பெரிய அளவுல நமக்கு கன்வின்சிங்கா இல்ல. அங்க என்னன்னா எந்த அளவுக்கு ஆகும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம சீமான் ஐயா சொன்ன மாதிரி இப்ப கிட்டடியில இந்த ப்ரொவின்சியல் கவுன்சில்ல வின் பண்ணலையே, அவரு தே ஹவ் லாஸ்ட் இல்லையா, டிஎன்ஏ தானே வின் பண்ணிருக்காங்க. அதனால தமிழர்கள் மத்தியில அங்க நார்த்தன் ப்ராவின்ஸ்ல இன்னும் கோவம் இருக்கு, இன்னும் அதிருப்தி இருக்கு. அதான் உண்மை. அது எந்த அளவுக்கு மாறும்னு நம்ம பார்க்கணும் ஜனவரி 8ஆம் தேதி எலெக்ஷன்ல. திரு சீமான், இறுதியான சுருக்கமான உங்களுடைய பார்வை. இந்த பேட்டி மூலமா அவர் சொல்லக்கூடிய முயற்சி நம்ப தகுந்த வார்த்தைகளா இருக்கிறது. அவர் சொல்றார், நான் தமிழர்களை நான் அடைய முயற்சி பண்றேன், தமிழுடைய மனதை வெல்ல முயற்சி பண்றேன், சமாதானத்தை முயற்சி பண்றேன், நாங்க அபிவிருத்தியை வளர்ச்சியை முயற்சி பண்றேன், நீங்க எல்லாம் வாங்க இங்க பாருங்க, நடைமுறை உண்மை என்ன தெரிஞ்சுக்கிறது அவருடைய மெசேஜா இருக்குது. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, இது மாதிரி ஒரு பசப்புத்தனமான ஒரு நாடகத்தை இங்க எப்படி இது பண்ண முடியும்? ஏன்னா அவர் சிறந்த தொலைக்காட்சி தொடர் நடிகர். அவர் இது மாதிரி இதை எப்ப பேசியிருக்கணும்? போர்னு ஒண்ணு தொடங்குறதுக்கு முன்னாடி எதா இருந்தாலும் வாங்க பேசிக்கிறோம்னு. ஒரு கொடுமையான போரை நிகழ்த்தி மொத்த இனத்தையும் கொண்டு குவிச்சு நாங்க 1,75,000 பேரை கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீங்க சொல்ற விடுதலை புலிகளை விடுங்க, அதுல நீங்க சொல்ற மாதிரி சரணடைந்த 10,000 போராளிகள் எங்க?
10,000 போராளிகள் போர்க்கைதிகளை எப்படி நடத்தணும்னு ஒரு மரபு இருக்குல்ல. அதுல நீங்க பாத்திருக்கீங்க, அண்ணன் நடேசனும் புலித்தேவனும் வெள்ளை கொடி ஏந்தி சமாதானத்தில் போய் சரணடைய போனவங்க. அவங்களையும் சுட்டுக் கொண்டதை நீங்க படங்களா பாக்குறீங்க இப்ப போர்க்குற்ற காணொலியில. இப்ப இந்த மாதிரி ஒரு செயலை செய்தவர் நான் நல்லிணக்கத்தை விரும்புறேன், தமிழர்களோட பேச விரும்புறேன் அப்படின்னா, ஒரு இனப்படுகொலையாளன், ஒரு போர் குற்றவாளி என்று நிரூபிக்க நாங்க போராடிட்டு இருக்கிற ஒருவர் இவ்வளவு காலத்துல இந்த பத்திரிகையாளர் சந்திச்சு பேச வராம இப்ப திடீர்னு பேசிட்டு நான் தமிழர்களோட நல்லிணக்கமா இருக்க விரும்புறேன், தமிழர்களை ஒருபோதும் பகைக்க முடியாது அப்படின்னா, பகைக்கவே முடியாதவர் எப்படி இந்த மொத்த இனத்தையும் பாடல ஏத்தினாரு? அப்ப இது சகோதரர் ராகவன் அவர்கள் சொன்னது மாதிரி இன்னைக்கு தேர்தலில் அவர் வெல்ல முடியாதோ என்கிற சந்தேகம். அவர் வென்றலாம் 2 ஆண்டுகள் பதவி இருக்கும் போதே இந்த தேர்தலை எதிர்கொள்ள வந்தார் அவர். ஆனா இன்னைக்கு சூழல் நம்ம வெல்ல முடியாதுங்கிற அச்சம் வந்ததுனால இப்ப சிங்களர்கள் ஐயா பகவான் சிங் சொல்ற மாதிரி சிங்களர்கள் வாக்கும் பிளந்துருச்சுங்கிறதுனால அந்த மைத்திரி பாலன்கிறவர் பிரிக்கிறாருங்கிறதுனால தமிழர்கள் வாக்கை தனக்காக இருக்கணும். அப்ப இளைஞர்கள் எல்லாம் நீங்க வளர்ச்சியை நோக்கி விரும்புறீங்க, நீங்க எல்லாம் நல்ல கல்வியாளர்கள், எப்படி பாருங்க அப்படிலாம் இது பேச வேண்டிய தேவை வருது. அதுக்கு காரணம் தோல்வி பயம். அதுதான் இப்படி பேச வருது. தோல்வி இதனால ஐயோ மென்மையா பேசிட்டாரு, ஐயா சொல்றாரு தமிழ்ல பேசுறாரு. தமிழ்ல எங்க பேசினாரு? எழுதி வச்சு படிக்கிறாரு, எழுதி வச்சு படிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் தமிழ்ல பேசிட்டால் எழுதி வச்சு அறிக்கை தமிழர் ஆக முடியாது. அவர் எழுதி வச்சு அறிக்கையா இருந்தாலும் அவருடைய அறிக்கை, அவருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய எல்லாமே அவர் தான் அதுக்கு பொறுப்பான. இப்ப நீங்க அவர் சொல்றதை நீங்க எல்லாரும் பாருங்க, தமிழர்கள் நீங்களே சொல்றீங்க. அவர் குறிப்பிட்ட இடத்துல போய் இதை பார்க்க விடுவாரு, தண்டவாளத்தை காட்டுவாரு, சாலை போட்டுக்கிறத காட்டுவாரு, குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்களை சந்திக்க விடுவாரு. மொத்தமா நீங்க போய் நாடகங்களும் சுத்தி பாருங்க என்ன நடக்குதுன்னு. யாரையாவது என்ன வேணா உங்களையாவது அனுப்பிப்பாரா? இல்ல ஒரு திறந்த மனதோடு உங்க ஊடகத்தை தான். இப்ப நீங்க ராஜபக்சேயை நேர்காணல் கண்டிருக்கீங்க, அதே போய் நீங்க மக்களை எல்லாம் சுத்தி பேட்டி எடுத்துட்டு வாங்கன்னு அனுமதிப்பாரா என்ன? அப்ப இது எப்படி நம்புவது? தேர்தல் அச்சத்தின் காரணமாக அவருடைய வெளிப்பாடு தான் இந்த பேட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்குது. மக்களுடைய பார்வை என்ன? எங்களுடைய விவாதம் இப்படி இருக்கு. மக்கள் ராஜபக்சேவுடைய பேச்சை நம்புகிறார்களா? தமிழர்கள், இந்திய தமிழர்கள் அவருடைய பேச்சை நம்புகிறார்களா? மக்களுடைய கருத்து என்ன? இப்போது பார்க்கலாம். ராஜபக்சேவுடைய பேச்சை நம்பலாம், ராஜபக்சேவுடைய பேச்சை நம்பலாம் என்று 4% மக்களும், இல்லை அவருடைய பேச்சை நம்ப முடியாது என்று 79% மக்களும், இதற்கான விசாரணை வேண்டும் என்று 17% நண்பரும் மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜபக்சேவுடைய பேச்சு தொடர்பாக, போர்க்குற்றம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக விசாரணை வேண்டும் என்று 17% மக்களும், அவருடைய பேச்சை நம்பலாம் என்று 4% மக்களும், இல்லை ராஜபக்சேவுடைய பேச்சை நம்ப முடியாது என்று 79% மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக ராஜபக்சேவுக்கு அதிபர், இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மனதை மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய இலங்கை மக்களுடைய மனதை வென்றெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஜனவரி 8ஆம் தேதி என்ன நடக்கிறது? அதிபர் தேர்தல் என்ன நடக்கிறது? மீண்டும் அவர் விழுகிறார்களா? அங்குள்ள மக்கள் எந்த மாதிரியான வாக்களிப்பை, கருத்து பதிவு செய்கிறார்கள்? ஜனவரி 8 வரை பொறுத்திருப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருக்கிற விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.